பிரச்சனை இல்லை அப்படின்ற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஸோ வீட்டில் படத்துடைய ப்ரீரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 31 ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் இருக்க போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக பவர்ஃபுல்லான ஒரு டீமோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வீட்டில் February 6. ஸோ படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக படத்தை பார்த்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க, ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய ஃபோன்லையோ லேப்டாப்லையோ இல்லை வந்து டிவிலையோ பார்த்த படத்துடைய டைட்டில் டீசர், சாங்ஸ், ட்ரெய்லர் எல்லாத்தையும் இப்படியான ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்தா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்றனால அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இங்கே ப்ளே பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ப்ளீஸ். ஒரு ராம்காம், ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், ஒரு டிராமா அப்படின்னு சொல்லி பல கேட்டகரியா இருந்தாலும் இந்த ஸ்கூல் லவ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது காரணம் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லவ்வா அப்படின்னே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங். அதே மாதிரி ஒன் சைடு, டபுள் சைடு, ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து லவ் ஃபெயிலியர் நம்ம நினைச்சிட்டு பண்ணக்கூடிய டிராமா. ஸோ இது எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த டீசர்ஸ், ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா நம்ம எல்லாரையும் ஸ்கூல் லைஃப்க்கு கூட்டிட்டு போய் அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலை வந்து நமக்கு இந்த படம் வித் லவ் கொடுக்க போது அந்த லவ்வோட அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஈவெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் இந்த ட்ரைலர் இருக்கக்கூடிய வைபோட கோலாகலமா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறேன் அந்த 2 நபர் படத்துல முக்கியமான பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த வேர்ல்டுல இந்த போஸ்டர்ஸ்ல இருந்து இந்த ட்ரைலர்ல வரக்கூடிய எல்லா இதுலயுமே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அழகா இருக்காங்க அப்படின்னா அது காரணம் காஸ்டியூம்ஸ் தான். ஸோ இந்த படத்தின் மூலியமா காஸ்டியூம் டிசைனரா டெபியூ ஆகிற பிரியா ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்களோட இன்னொரு டெபியூட்டும் மேடையில் ஏற போறாங்க. யாருன்னா எடிட்டர். ஸோ ஒரு எடிட்டரோட கையில தான் அந்த படமே இருக்கு அப்படின்றது என்னங்க பொதுவாக எடிட்டர் பேச மாட்டாருன்னு ஆனா எடிட்டர் கூட்டிட்டு வந்த சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ அப்படி தன்னோட முதல் படத்தின் மூலியமா தமிழ் சினிமா எடிட்டிங் வரலாற்றுல முதல் பதிவு போட என்ற சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு வைக்கிறோம். வெல்கம் ப்ரோ. இந்த சவுண்டுக்கு நான் பெருசா ஏதாவது பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த எடிட்டர்ஸ் யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏதாவது பேசணும் ப்ரோ. உடனே நானும் இது கம்மியாக தான். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க வித்லவ் எவ்வளவு கைத்தறி உங்களை என்கரேஜ் பண்ணி ஆதரவு வந்து படத்துல உள்ள கூட்டு வந்த மதன் ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. எல்லா நல்ல படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் நல்லா வந்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கும் தேவை. தேங்க்யூ. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது தாண்டி நீங்கள் படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து டேரக்டர் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லும்போது தான் தெரியுது. ஸோ அதை பற்றி எல்லாம் ஷேர் பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. என்னங்க நீங்கள் பேசும்போது எடிட் பண்ணி பேசுறீங்களா? அவ்வளோதான் வரும். ஓகேவா? சரி, நாங்கள் படத்தில் பார்த்துக்கிறோம் ப்ரோ. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். பிரியா அவர்களே, ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர் எவ்வளோ கனவுகளோட ஸ்டார்ட் பண்ணீங்க? குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த படத்தோட ஒரு பார்ட்டா இருந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் and I'm so happy about it. Thanks to respected producers Soundarya ma'am and Mahesh sir for giving me this wonderful opportunity to work with such amazing talents and technicians in this film. Thank you so much ma'am. Thank you so much sir. And special thanks to Madan and Dinesh for believing in me and bringing me into this, your beautiful journey of this with love. Thank you to both of you and Anaswara and Abhishan and also to all my artists. It was so fun and entertaining to work with each and every one of you. It never felt like work. It felt like a family to me throughout the shoot. Thank you. Thank you everyone. I'm also super excited for the release on 6th and hoping it to be a great and huge success. Thank you. So thank you so much for letting me know. அடுத்து நீங்க உங்களுடைய கரியர் வந்து பியூட்டிஃபுல்லா அதே வைபோட இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you.
அடுத்தது நான் கூப்பிட்டு போற நபர் ஸ்டேஜ்ல பேசி நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல அவர் பேசுவாங்கன்ற எதிர்பார்ப்பு வந்து யாருக்கு இருக்கோ எனக்கு அதிகமா இருக்கு. பொதுவாக என்னோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராவான இன்டென்ஸான ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அவரை ஒரு லவ் படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை. இதுக்கு முன்னாடி அவரோட விஷுவல்ஸ்ல லவ்வர்ன்ற படம் வந்திருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸ் அந்த ரானஸ் இருக்கும். பட் இது பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஸ்ரேஷ் கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good evening, everyone. First of all, the script. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கிரிப்ட் மதன் எனக்கு நரேட் பண்ணதுக்கு மதனோட ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லா ஜானர்லையுமே படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டுன்னு எனக்கு பயங்கரமான ஒரு எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறது தான் ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது ரொமான்ஸ்ல மட்டும் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணாத மாதிரி இந்த டைம்ல கரெக்டான டைம்ல மதன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன்ஸ் தட் ஐ ஹர்ட். எனக்கு இந்த படத்துக்கு நோ சொல்லணும்னு தோணவே இல்லை. சூப்பர் நரேஷன், அது சூப்பராக டிரான்ஸ்லேட்டும் ஆயிருக்கு. ஸ்கிரிப்டை வந்து படமாக சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம், மகேஷ்னா ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். யாஸ்கு, அபிஷேக், அனஸ்வரா, சச்சின், ஹரிஷ், காவ்யா எல்லாருமே செம ஃபன்னாக இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் போர்ஷன் இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மெமரிஸ் ரீகிண்டில் ஆகி ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. முக்கியமான விஷயம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, நீங்க போனதான் படத்தை அவுட் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால உங்களை சீக்கிரமா நான் முடிச்சு வச்சிடறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ரெஸ்பான்ஸ். என்னென்ன பண்ணோம் ஐயா கேட்டுச்சிங்களா? அண்ணா சொல்லி இதுனா பேக் லைட் ரோஸ் கலர் இதுங்களா? ஓகே தானே? ரைட், ஓகே. ஸோ அடுத்ததா ஒரு படத்துல முக்கியமான பில்லர் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பில்லர் தான் வந்து அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போற அந்த பில்லர். ஸோ படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல் ப்ரோ. ஸோ எந்த ஒரு படமா இருந்தாலும் ஆர்ட் டைரக்ஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். அந்த உலகத்துக்குள்ள ஒரு படம் பார்க்கும்போது நம்மளை கூட்டிட்டு போறது அவங்க தான். அதுக்கு பின்னாடி அவ்வளோ உலகம் இருக்கு. ப்ரோ ஒரு சில வார்த்தைகள். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மதன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக பண்ண படம் இது. இப்போ டீம் எல்லாருமே ரொம்ப மாதிரி பண்ண படம் இது. ரொம்ப தேங்க்யூ. நான் போன படத்துல இது கூட பேசல அப்படின்றாரு. ஸோ அதனால சந்தோஷமா வாழ்த்துக்கள் சொல்லி வச்சிடலாம். ஸோ படம் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் இது என்ன மாதிரியான கதை வருது அப்படின்றது வந்து நம்மளால ஒரு விஷயமும் யூகிக்க முடியுது. ஸோ அப்போ என்டையர் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்டில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வேற நல்ல நல்ல படங்கள்ல அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் மூலியமா நம்ம பார்த்துருப்போம். அவங்க இந்த வித் லவ்வுடைய உலகத்துல என்ன மாதிரியான ஒரு ஸ்வீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் யாருன்னா கொஞ்சம் பிஸியா இருக்காரு, ஹரிஷ் ப்ரோ அண்ட் சச்சின் ப்ரோ. ஸோ ரெண்டு பேரும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஐயா உங்களா வாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ முதல்லயும் முடிவு படத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிட்டு இதுலயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல நல்ல படங்கள்ல இவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஸோ வித் லவ் பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. சச்சின் தயவு செஞ்சு வயசுல கல்லூரி படத்துல வர மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் வந்துட்டு மதன் டைரக்டா கால் பண்ணி கதை சொன்னாரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்டும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு மதன் லவ்வர் படத்துல இருந்து தெரியும். அபிஷன் வந்து அபிஷனும் நானும் எங்களுக்கே தெரியாம ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்பலேருந்து லைக் ஹர்ட் அபவுட் திஸ் ஐடியாஸ்.
எனக்கு மதன் கால் பண்ணி இந்த கதை சொல்லிட்டு அபிஷன் தான் நடிக்கிறாருன்னு சொன்னோடனே எனக்கு நோ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு மதன் கொடுத்துருந்த ரோல் வேற செம்மையா இருந்துச்சு. காஸ்ட்லாம் எனக்கு வெரி ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் மூவி. எனக்கு முதல் நீ முடிவு நீ டாடா சில படங்கள்லாம் பண்ணும்போது இட் லைக் ஃபீல் க்ளோசர் டு த ஹார்ட். அது ஒர்க் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டிரெக்ஷன் டீம், மதன் எல்லாருக்குமே, மகேஷ்னா, சௌந்தர்யானா, தேங்க்யூ ஸோ மச் லைக் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் த வே யூ டிட், மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் டு திஸ் ஈவெண்ட். ஹரிஷ் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி டு மீ. ஏன்னா ஷூட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, டெய்லி காலைல நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். மதன் பட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம்டா. ஸோ it was a very fun team to work with. மகேஷ் அண்ணா, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். ஸோ மதன் இந்த படம் வந்து எனக்கு கூப்பிட்டு லைக் ஸ்டோரி சொன்னோன்னே I was very excited. So I said, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் I want to be associated with this team அப்படின்னு. And during shoot we had the best time. சொன்ன முதல் நீ முடியும் நீ எப்படி இருந்ததோ எங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. It was just one family. We had the best time. And அது எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ண செட்டில் ஃபீல் பண்ண எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. த என்டையர் டீம் இஸ் ஹியர், த காஸ்ட் அண்ட் த க்ரூ. And Shreyas அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Lovely working with you. And my co-actors, Priya, thank you all so much. Co-actors and Priya Lala. So anyway, I had the best time. So நீங்க எல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் அந்த எனர்ஜி ஃபீல் ஆகும் நம்புறேன். Thank you so much. Thank you so much for the opportunity. தேங்க்யூ ப்ரோ. இதே மையோட அந்த படத்தை வந்து நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்கன்ற அந்த எதிர்பார்ப்பு ஆர்வமும் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்ன சிரிச்சு படத்துல இப்படிதான் இருப்பாங்களோ? இல்ல. அடுத்ததான் நம்ம கூட பார்த்த நம்பர் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீட் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட இந்த படத்துல அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய படங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ல அவங்கள பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய சீரியஸ் படங்கள் அதுல வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் நம்ம மனசுல இருந்தவங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டரா தமிழ் சினிமாவில் இருக்க போறாங்க. காவியா அவர்களே வாங்க, வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here. Sandhya ma'am, thank you so much. Maheshna. Firstly, Madin, it's a very special film. இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் மாதிரியே ஷூட் பண்ண ஒரு ஃபிலிம். And I have to firstly thank Madin and Anashwara, Abhi, all my co-actors, Shreyas ma'am, Bala sir, Prashant. Thank you everybody. I hope நாங்கள் ஷூட் பண்ண அதே ஒரு mood will resonate with the audience. Thank you so much. பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமா இருக்கு. உங்களுக்காக தான் அவர் வந்து என்னென்ன பண்றாரு. ஸோ ஏதாவது பேசுங்க சொல்லுங்கன்னு பார்த்தா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வழக்கமா ஹீரோயின் சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? படத்தை பற்றி சொல்லுங்க. என்ன கிடையாது, படத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம்ல, எக்ஸ்பீரியன்ஸா இல்லை எக்ஸ்க்ளூசிவா? இதுவே ஸோ ஷூட் எனக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் ஷூட் தான் இருந்தேன். நாங்கள் எல்லாருமே மார்னிங் வந்து லைக் மார்னிங் 6 o'clock to 6 in the evening அந்த மாதிரி எல்லாருமே லைக் Abhi and my classroom was on one side, Anashwara, Sachin one side, Pachi was in our class. So actually ஸ்கூல் போகிற மாதிரி எல்லாருமே ஸ்கூல் போய் ரொம்ப எல்லாருமே கலாய்ச்சி the direction team I have to mention அந்த மாதிரி பண்ண ஷூட். ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண ஷூட். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா இவர் நம்ம ஓவர் த இயர்ஸ்ல பல படங்கள்ல ஒரு காமெடி கேரக்டர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அவரோட டயலாக்ஸ் நிறைய டயலாக்ஸ் வந்து மீம் மெட்டீரியலா நம்ம பார்த்துருப்போம். அவரோட கவுண்டர்ஸ் ரிப்பீட்டட் வேல்யூவா இருந்திருக்கு. ஸோ சமீபமா இவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஷனா ஒரு எமோஷனல் கேரக்டர்ஸா அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த படத்துல அப்பாவா பிளே பண்ணிருக்கிற தேனி முருகன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க.
வணக்கம். ரொம்ப நன்றி பி அதன் அதாவது இன்னைக்கு நிறைய நான் 93 இருந்து நான் ட்ராவல் ஆகி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ஆச்சரியப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு ஒருத்தவங்க இருக்கு அப்படி நினைக்கும் போது நம்மளும் இதில் ட்ராவல் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மதன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததான் நம்ம கொண்டு போகிற நபர் இப்போதான் டிஓபி பற்றி பேசும்போது லவர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துலையுமே ஒரு ஆவண இன்டென்ஸான விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி ஆமாம் நம்மளாம் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் அதை நினச்சி பார்க்குற அளவுக்கு நெத்தி கொட்டியில் பதில் சொன்ன இயக்குனர் ப்ரோக்ராம் வியாஸ் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டு. ஏன்னா மதன் படம் இது பயங்கர லைக் எமோஷனலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல் எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பேசும்போது ஒன்றுமே கேட்கல. உனக்கு ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். 7G ரெயின்போ காலனி அப்படின்னா ஏன் என்னோட நீ சொல்லிட்டு அப்போ வந்து மொரட்டு சில்வர் அவன் கன்னிஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுலேருந்தே ஒரு ட்ராவல் ரொம்ப லைக் ஒரு பயங்கரமான சிங்க்கு, பயங்கரமான ஒரு பிரதர்ஹுட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆக்சுவலி இன்னைக்கு காலைல ஒரு பயங்கர எமோஷனலான மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைக் ஐ வாஸ் இன் பேட் ஸ்டேட். அப்போ வந்து மதனுடைய வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தான். அந்த டைமில் வந்து ஒரு கடையில் போயிட்டு டெய்லியும் காலைல டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு தட்டுக்கடையில் கேகேன்னு ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட. அங்கே வந்துட்டு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித் லவ் போஸ்டர் பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. ஸோ படமும் பார்த்துட்டேன். படம் எனக்கு பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திட்டான் மதன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஓகே வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படமாக பார்த்தேன் வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி. அது ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக லைக் டைரக்ஷனாக செம்மையாக ஒரு ஹேண்டில் பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அபி அனஸ்வரா 2 பேருமே கலக்கிட்டீங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு லைக் ஒரு யங் ஃப்ரெஷ் பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எஸ்பெஷலி 2 பேருமே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு சீன் படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அது படம் பார்த்து எல்லாருமே அந்த சீனை பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீனில் வந்து அபியோட பர்ஃபார்மன்ஸும் காவியோட பர்ஃபார்மன்ஸும் ஃபினாமினல். ரியலி ரியலி கிரேட் சீன். அண்ட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி படம் தான். சேயாசனா, சானு, மகேஷ் ஐயா, சௌந்தர்யம் எல்லாருமே லைக் ஒரு மாதிரி குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ மோகன்ராஜ், ஐயா, ஹரீஷ் எல்லாருமே. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல டைரக்டரும் இந்த படம் ஒரு சூப்பரான விஷயம். விஷிங் கிரேட் லக் ஃபார் த டீம். விஷிங் எவ்ரி ஒன் லைக் அ phenomenal hit and see you all in the theaters Feb 6. Thank you. Thank you so much, bro. அடுத்ததா இவரோட வரிகள் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வரிகள் இவரோட இசையில சேரும்போது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஒவ்வொரு மேடைகளையும் இந்த காம்பினேஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா
ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தான் இவ்வளவு அதிகமான ரன் எடுத்திருக்காங்க, இந்த விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த காம்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ. ஸோ மியூசிக்கலாவும் சரி, கவித்துவமாவும் சரி, மோகன்ராஜன் மன்னை அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தலைவா, ரொம்ப ஹாப்பி. மேம் சொல்கிறேன் மேம், நீங்கள் உங்களை மீட் பண்ணும்போது பாட்டெலாம் பிச்சிருன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன். மகேஷ் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவாக அவங்களோட வந்து ட்ராவல் ஆகிறது வந்து பெரிய பெரிய ஹாப்பி எனக்கு. அபி, மதன், எனக்கு வந்து இவங்க 2 பேரும் இந்த படத்தில் பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அபியை நான் ஒரு டைரக்டரா அவரோட கதையை கேட்க ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து அவங்க சொன்ன விதத்தில் நான் அப்படியே ஒரு கோடி மஸ்தான் வேலை பண்ணுவாங்களா அது மாதிரி அப்படியே கண்ணை எங்கேயுமே அசைக்க முடியல, அந்த மாதிரி சொன்னாப்புல. இவர் ஹீரோவாக தெரியும், ஆனால் 2வது படத்துலேயே அவர் எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அபி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாங்கள் படம் பார்க்கும்போது விஜய் ஒரு 10 மணிக்கு மேலே கால் பண்ணார், சிவபுரி விஜய் ஐயா. ஷான் ரோல்டன் தான் பயங்கரமாக சிரிச்சு படம் பார்ப்பாங்கன்னு பார்த்தேன், இப்போ நீங்களும் சேர்த்துட்டீங்களா அந்த கேங்கில் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க மதன். அவ்வளோ பியூட்டிஃபுல். எனக்கு மதன் வந்து எனக்கு லவருக்கு முன்னாடியே தெரியும், அவனை பர்சனலாகவே தெரியும். ஏன் அவன் ரொம்ப பர்சனல் அப்படின்னா, நான் அவனுக்கு கால் பண்ணேன் அவர் நம்பர் வாங்கி. என்னோட டேவிட் படத்தில் நிறைய பேர் கனவே தான் காலர் டியூனாக வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஓ மனமே பாட்டை வந்து அவன் காலர் டியூனாக வச்சுருந்தான். அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஆகிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் அவரோட ட்ராவல் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் பாடலாசிரியராகவும் அறிமுகம் மதன் மறந்து போச்சு அப்படிங்கிற பாட்டை எனக்கு தெரியாமல் எழுதிட்டாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷம் மதன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் என்னோட சக பாடலாசிரியராக உமாதேவி அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு எனக்கு மதன் கால் பண்ணார், ஐயோ காதலை இப்போ பாட்டு கேட்டீங்க இல்லையா, அது ஃபீமேல் வெர்ஷன் வந்து உமாதேவி அவங்களை எழுத வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. செம்ம ஐடியாயா, ஒரே மெட்டு ஆனால் 2 பேரோட பார்வை புதுசாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக. நான் அந்த பாட்டை கேட்கல. அதுக்கப்புறம் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஷானையாவுக்கும் ஒரு பெரிய சாங் அமைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஷான்ரோட் ஐயா பற்றி சொல்லணும். ஐயா, நான் உங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காம்போங்கிற ஒரு கேட்டுக்குள்ளேயே நான் வந்தேன். அது ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கும். ஏன்னா இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி சூப்பராக கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை நிறைய இருக்கு. உங்களோட சேர்ந்து எனக்கு கனவே அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாட்டு அப்படின்னா தேன் சுடரேன் லவ் ஃபெயிலியருக்கு நிறைய பாடல் உங்களோட நான் பண்ணணும். உங்களோட பாடல் பண்றது அந்த பயணமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நாங்கள் உட்காந்து பாட்டு பண்றது எனக்கு தெரிஞ்சு கம்மியான நேரமா இருந்தாலும் அவர் பேசுறதை கேட்கறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எந்த டாபிக் கொடுத்தாலும் தலைவன் பிச்சு பேரியோவில் எனக்கு அவரோட நிறைய படங்கள் பண்ணணும். இந்த படம் ஒரு நிறைவான படமா எனக்கு வந்திருக்கு. இதுல ஒரு ஏற்கனவே வந்து பாட்டு ஐயோ காதலே, இது இல்லாம யுவன் சார் பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இதுல 3 பிட் சாங் ஒன்று இருக்கு. அதை வந்து கேட்க போகலாமாங்கும் போது மதர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா ரொம்ப பிஸியாக இருக்காரு ஆறாவதுல, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது முன்னாடியே எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸாக கொண்டு போயிட்டோம். அவருக்கு வந்து ஏன்னா அவர் வந்து போய் பார்த்தோன்னே லிரிக்ஸ் ஓகே பண்ணிடணும் அப்படின்னோடனே ஒவ்வொரு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எல்லா டைமும் லாக் பண்ணாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுதான் காம்போட ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். அந்த ட்ரஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரஸ்ட் எப்பயுமே வரணும்னு நினைக்கிறேன். அனஸ்வரா, கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளியே வர பசங்க எல்லாரும் உங்க கேரக்டர் அப்படியே தூக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்படி ஒரு பொண்ணு இருந்தாலும் ரீகால் பண்ணி அவங்கள நினைச்சு பார்ப்பாங்க. காவியா, உங்களுடைய அந்த பிரபு சொன்ன மாதிரி தான் கடைசி அந்த சீன்ல வந்து அபியும் சரி காவியாவும் சரி பின்னிட்டாங்க. அதை தாண்டி அதை வந்து ஒரு கியூட்டா முறைச்சி பார்ப்பாங்க. அந்த சீனும் சூப்பரா பண்ணியிருந்தீங்க, செம்மையா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படமா கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா 2 நாள் நேற்று நினைக்கிறேன் எனக்கு வந்து லவ் மேரேஜ் டைரக்டர் சண்முக கால் பண்ணாரு. ஆனா கிளைமாக்ஸ் அங்கே சூப்பரா இருக்கு, நான் தேசிக் பெரியசாமி சொன்னாரு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டு வந்து கதையை அப்படியே ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சேர்க்கிற பாட்டா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சௌந்தர்யா மேம், கடைசியா உங்களுக்கு சொல்றேன், இதோட அப்படியே தொடர்ந்து உங்களோட பயணிக்கணும்.
உங்களோட வெப் சீரிஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்தேன், 2 மணி காமிச்சார் ஐயா படம் இது பண்ணணும் மியூசிக் பண்ணும்போது நிறைய பண்ணணும். மகேஷ் ஐயா இது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து இறங்கி அடிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை சேனல், ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான். அந்த தம்பிகள் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பெருசாக ஆடுவீங்க. நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஊடகத்துக்கு பெரிய வேண்டுகோள், கண்டிப்பாக படம் பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய மெமரியை வந்து இது வந்து தூண்டி விடும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்பெஷல் படம் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண படங்களும் சரி, இல்லை இவர் டைரக்ட் பண்ண படங்களும் சரி, தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 6 வருடங்கள் 10 வருடங்கள் ரொம்ப முக்கியமான படங்களாக இருக்கு. ஸோ அடுத்து இவரோட பிளான்ஸும் கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய வேலைகள் அவர் செயலாக பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு ஆச்சரியம் வந்து அவரோட பேசும்போது இருக்கும். ஸோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் டைரக்டர் திரு SP சக்திவேல் அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று மகேஷ் கால் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு ஈவினிங் அப்படின்னாரு. ஜென்ரலாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா ப்ரொடியூசருக்கும் இது தோணும், படம் பார்த்துட்டு கெஸ்ட்டை கூப்பிட்டு மேலே பேச வைக்கணும்ட்டு. அவர் கூப்பிட்றப்பே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் தான்ட்டு. பட் படம் எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு பொதுவாக ஜென்ரலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும், அப்புறமா படம் பார்ப்போம் அப்படி இருக்கும். பட் நேற்று நான் ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கல. ஐயோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்க்கல. எப்பலாம் 6ஆம் தேதி படம். ஸோ நல்லது, ட்ரெய்லர் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாக படம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிமுமே அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்டு இருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயாஷ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அது ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தாரு. ஆர்டிஸ்ட் வந்து 100% ஃபுல்லஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எனக்கு சாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப இயல்பாக அந்தந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த டெப்த்தை உள்வாங்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே மிகையாக நடிக்கலை, குறைச்சி நடிக்கலை, கரெக்டான மீட்டரில் இருந்தது. டேரக்டர் அதை ரொம்ப இது பண்ணியிருந்தாரு. ஆர்ட் டேரக்டரோட ஒர்க்கு, மியூசிக்கு, இது அப்படியே டிபார்ட்மெண்ட்டாக கடந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நான் படம் முடிகிறப்போ எனக்கு அந்த டீம் ஒர்க் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. ரொம்ப டீம் ஒர்க்குன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்குமே அதில் ரொம்ப ஸ்டாண்டலோன்னு போய் கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருந்தது. ஸோ அது இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பெஸ்ட் டீம் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலாக எடிட்டரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. ஒரு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஹைட்ஸ்க்கு அவர் போவார் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது மகேஷ்யா குட் நைட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது ஹயாத் ஹோட்டல் நினைக்கிறேன், அங்கே தான் இருப்பார், ஸ்டே பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு குட் நைட் பிச் பண்ணுறதுக்காக போயிருந்தப்ப ஒரு நைட்டு 9 மணி இருக்கும். அவர் ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தார். அவருக்கு இதை கேட்குற ஐடியா இல்லை, சும்மா மீட் பண்ணிவிட்டு அவங்கள பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற பாயிண்டில் அப்படியே ஆரம்பித்தார். அது ஒரு 9 மணி ஆரம்பித்து ஒரு 1:45 வரைக்கும் ஒரு 4:45 மணி நேரம் இங்கே சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த சேர்ந்து ரெஸ்பான்ஸே இல்லை. சரி பதில் அப்பாவிட்ட சொல்கிறேன்ட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாவிட்ட கதை சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. இன்றைக்கி வந்து 4வது படம் முடிச்சிட்டாரு. 3 படமே பிளாக் பஸ்டர், 4வது பிளாக் பஸ்டர். இதில் ஒரு பெரிய கன்விக்ஷனான பாயிண்ட் என்னென்னா, மகேஷ் வந்து ஸ்கிரிப்டாக அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் அதை ஜட்ஜ் பண்ணி டெக்னிக்கலாக தெரிஞ்சு அப்படி படம் பண்ணி உள்ளே வந்தாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதை நான் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே போல அவர்கிட்ட பழகலை. ரீசெண்டாக நான் அவரோட ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அவர் கம்ப்ளீட் ப்ரொடியூசர் ஆகிட்டார்.
அது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் நான் 2022 பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்குறதுக்கும் ஒரு ப்ராப்பர் ஆர்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இனி அவரை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மட்டும்தான் பார்க்க முடியும். எங்கேயுமே சக்ஸஸ் இதே பார்க்கல, பட் இருந்தாலும் அவர் மிஸ் ஆக கரெக்டாக போயிட்டே இருக்கு. ரெண்டாவது ஷான் ஐயா, இதே சேம் இந்த என்னோட உல்டா வெர்ஷன். இந்த உட்நைட் பண்ணுறப்ப யாருமே மியூசிக் பண்ணுறதுக்கு முன் வரல. நிறைய பெரிய மியூசிக் நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தோம். யாரும் எங்களை நம்பலை, இவங்க பண்ணுவானுங்களா என்ன ஏது எதுவுமே தெரியல. அப்போ ஒரு நாள் மோகன் ஐயா சொல்லி மணிகண்டன் சொல்லி ஷாயர் ஐயா போய் பார்த்தோம். அப்படியே உல்டா வெர்ஷன் ஐயா பேசிட்டு இருந்தார், நாங்கள் அப்படி கேட்டுட்டு இருந்தோம். ஒரு 3 நேரம் எனக்கு வந்து என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவர் பேசுறது டாபிக் அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நான் எனக்கு என்ன நினச்சேன்னா, ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு தலைவனும் சொல்லிடுவோம், கிளம்பி அடுத்த ஆப்ஷன் போகணும்னு நினச்சோம். அவர் ஸ்கிரிப்ட் புக் கொடுங்கன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஓகே பண்ணார். அந்த படம் உண்மையாகவே ஜெயிக்கும், அந்த படம் அவ்வளோ பெருசாகும் அப்படின்னு நம்பினா ஒரு பெரிய டெக்னீஷியன், அந்த படத்துலேயே இருந்த பெரிய டெக்னீஷியன் அவர் தான். ஏன்னா அந்த படத்தில் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை வெளியில் இருக்கவங்க பார்த்த பார்வையே மாறிச்சு. அன்னைக்கு அவர் குட் நைட் ஓகே சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அது ஒரு வேற ஒரு கண்டிப்பாக படம் ஓடி இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லைட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் படத்து மேலே விழுந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அதை இங்கே நான் பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் எங்களுக்கு அது ஸ்பெஷல் மூமெண்ட் அவர் உள்ள வந்தது. மோகன்ராஜன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வருஷம் காலேஜ் டைம் பெரிய ப்ராசஸ்ஸு. அவர் ஒரு நல்ல படம் பார்த்துட்டாருனாவோ ஒர்க் பண்ணாரோ அந்த படத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி பயங்கரமாக புஷ் பண்ணிடுவார். ஒரு பிஆர் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணுவார். அது சப்போர்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹானஸ்டாக சப்போர்ட் பண்ணுவார். அது அவர்கிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல குணம். இந்த படத்தில் பாட்டெல்லாம் எழுதியிருந்தாரு. எனக்கு அந்த கடைசி பாட்டு பிடிச்சிருந்தது, அதை நீங்கள் எழுதுன்ற மாதிரி இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஐயோ சொல்லலான்னு வந்தனே அப்படின்னு நினச்சேன். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்த வருஷனில் ஐயா பாடியிருந்தார், அது யுவன் பாட போகிறதா சொன்னார் அப்படி. சௌந்தர்யா மேம், ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி யங் டீமோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் ஆகுது. ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிலிம், அதை உங்களோட பிராண்ட் வரப்போ அது எப்படி பெருசாகுதுன்றதை கண் முன்னாடி பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து அபி, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அபி வந்து நான் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ்க்கு அப்புறம் 2 வருஷனாக பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கேன். அபி அப்படியே தான் இருக்காப்புல. அபியோட அது அந்த ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பார்த்தோன்னா இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அபி வந்து ரொம்ப தெளிவாக நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்றது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. நான் கேட்டால் இல்லைன்னா சொல்லுவாப்புல. நான் அந்த மீட்டிங் முடிஞ்சவனே சொன்னேன், கண்டிப்பாக ஹீரோவை நடிச்சு ஏதோ படம் போகிறேன், ஆனால் தான் மறைக்கிறான் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஒரு வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ செம்ம ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர். அனஸ்வரா, உங்களுக்கு தெரியாது, இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. டெபியூலாம் உங்களோட எல்லா மலையாள படங்கள் எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது டெபியூ வரலாம், பட் எங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஓடிடி எல்லாத்துலேயும் உங்களை பார்த்துட்டோம். ஸோ இந்த படம் உங்களுக்கு இங்கே பெரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நல்லா பண்ணுங்க. இந்த படத்தில் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயா சொன்ன மாதிரி, லவர் டைரக்டர் சொன்ன மாதிரி, அந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அவங்களும் ஏதோ ஒரு சீன் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. எக்ஸ்ட்ரானரி சீன் பாருங்க, ரொம்ப நல்ல சீன். ஸ்பாயிலராக எது சொன்னால் எக்ஸ்ட்ரானரி சீன். ரொம்ப ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். தியேட்டர்ஸ் ரெடியாக இருங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய சினிமாவை தேசிய அளவில் பேசப்படுற ஒரு சினிமாவை உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கையை விதைச்ச நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் தான் இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ட்ரைலரில் வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபுளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன், நீங்கள் வந்து ஃபஸ்ட் படமே வந்து எவ்வளோ சூப்பராக
ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டைரக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டிங்க. அபிஷன் ப்ரோ எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார். நம்ம பார்க்குற ஒரு நம்மளை மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் இந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவாக இது வந்து இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அனஸ்வரா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர். அப்புறம் ஒரு ஹீரோவை வந்து அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களுக்கு நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போகிறீங்க ஆஸ் எ டைரக்டராக அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அண்ட் நல்ல படங்கள் பெரிய படமாகிறதுக்கான ஒரு பவரும் சப்போர்ட்டும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுமே. அதனால் இந்த வித் லவ் படத்தை வித் லவ்வோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஸோ சில டேரக்டர்ஸோட அடுத்த படங்கள் எப்போ அப்படின்றது வந்து எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். அதில் ரொம்ப சில டேரக்டர்ஸோட எதிர்பார்ப்பு அடுத்த படம் என்ன அப்படின்றது இன்னும் இருக்கும். ஸோ அடுத்தது இவரோட தான் சேர்றாரு அப்படின்றது காசிபா வரும்போதோ இல்லை அபிஷன் ஹாஸ்பிட்டல் வரும்போதோ அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு அதிக எதிர்பார்ப்பாயிரும். அப்படி இவரோட டைரக்ஷன்ல அடுத்து என்ன படம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஆச்சரியமும் வந்து மக்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அது இவருடைய படத்துக்காக தான் இருக்கும். இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்களை அன்புடன் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ், இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவரை நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில் அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது ப்ரொடியூசர் கிடையாது, கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அதையெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்தில் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்டாக, அவங்க மேலே வச்சுருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்குவேன். படம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து ஒரு த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம். ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். மதன், வாழ்த்துக்கள்ங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, சூப்பராக பண்ணிடுறீங்க. உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக இந்த ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல. ஆர்ட் டைரக்டர் அவரெல்லாம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பாடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசுகிற விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப படம், அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன்,
மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க. இதுக்கெல்லாம் நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு வரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சிருப்பேன் 100 ஃபோட்டோக்கும். என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும், கலக்கிட்டீங்க. நிறைய ஹீரோக்கள் தான் இவர் ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வருவீங்க. அனஸ்வரா கலக்கிட்டீங்க. உங்களோட ராங்கி அந்த படத்துலேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தக்ஸுக்கு பார்க்குறது நல்லா இருந்தது. இதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் பாலாஜி கேரக்டர் இப்போ சச்சின் அவர் பேர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஜாஃபர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார், அவருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு. காவியா கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அது நிறைய மீம் ஆகும், நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் ஆகும், வரப்போகுது. பசங்க அதை போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சாரி, ஓகே, சரி, ஓகே. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். எங்கே இருந்த ஃப்ளோ மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நான் பார்த்ததை விட பயங்கர எங்கே இருக்கீங்க. இப்போ நான் பார்த்த மோகன் சொல்ல ஜூனியர் மோகன் மாதிரி இருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். ஷான் மோகன் சார், உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலியமாக கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் யங் க்ரௌடுக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப் லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலியமா நடிகராகவும் மாறி இருக்கிற சுதர்ஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லும்போது எனக்கு தலைவர் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இவரை பற்றி ஒரு மனிதன் சொல்லும்போது அந்த இன்டென்ஸ்ன்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். ஏன்னா அவருடைய படங்கள் அப்படி இருந்திருக்கு. அது த்ரில்லர் படமாக இருந்தாலும் சரி, லவ் படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டென்ஸ் அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று இவர் சொல்ல வர கடைசியாக ஒரு சொல்ல வர விஷயம், இப்படிலாம் நம்ம யோசிக்கவே இல்லையே, இது புது பர்செப்ஷனாக இருக்கு அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை நம்ம கொடுக்கும். ஸோ படம் பார்த்து இவர் போட்ட ட்வீட் வந்து பயங்கரமான ஒரு வைரல் தான் சொன்னோம். இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி அவர்களை அன்புடன் அழைக்கிறார்கள். கொடுக்குற பில்டப் தான் பதட்டமாகுது. எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் சௌந்தர்யா மேம் அண்டு மகேஷ் ஐயா என் மேலே ஒரு ப்ரௌடான ஒரு சினிமாவாக நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு ஹிட் மூவி. இது சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். அப்புறம் அபி அண்ட் அனஸ்வரா பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, கியூட்ராயிலே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேரா இந்த படத்தில் இருக்கீங்க. அண்ட் சி காவியா பில்லியன் ஐயா, ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இவர் ஐயாங்க மியூசிக் டைரக்டர் ஐயா எங்க இருக்கு ஐயா பார்க்குறேன். அவரும் மோகன் ராஜாவும் சேர்ந்தாலே பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் இந்த வரிக்குதான் ஒரு பாட்டு இருக்கு, அது நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஓகேங்களா. ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல சீரியஸாகவே. இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் டீம் பார்த்து. பயங்கர வெளியே பாருங்க. அதான் எங்க அண்ணங்க வெளியே போயிருக்கா? ஓகே, ஸோ அண்ணன் புரியல. ஓகே ஓகே ஓகே. அடுத்ததா நான் கொண்டு போற அந்த இயக்குனர் மன்னனா வந்தனா ஊராத கண்ணனா தொட்டனா பூ மலரான்ற மாதிரி அவருடைய பிரசன்ஸ் தமிழ் சினிமாவுக்குள்ள போன வருஷம் அப்படிதான் இருந்தது. ஸோ இவருடைய அடுத்த படம் யார் கூட எந்த பெரிய ஹீரோவோட அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தே இருக்கு. ஸோ டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் அவர்களை அன்புடன் பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கு படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னென்னமோ எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது.
ஸோ கங்க்ராட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன். அப்போ நான் பார்ப்பேன் ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கி போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப எங்கள் ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு டேங்கு அதெல்லாம் பார்க்கும்போதே பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்ம இதில் இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோட எனக்கு சாரி பேர் தெரியல, பட் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப காவியா ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ப்ரோட மியூசிக்கல் பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக அவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல பீட்டு, படமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமன், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் குரூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேறு என்ன, அப்படி டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பர்மனன்ட் விசா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அந்த கேள்விக்கு வந்து நாங்கள் சீக்கிரம் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ சரி சார் வந்ததுனால ஆனால் உங்களால் கூட சொல்லியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க, 3-4 சீட் வந்துருச்சு. அதாவது பார்க்கிங் படம் வந்ததுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரின்றது தமிழ் படம் ஒன்றாவது வைப்ரண்ட் ப்ரொடக்ஷன் வந்த மாதிரி இருக்கு. சமீபம் ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் 2 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷனில். அந்த ஈவெண்ட்டே ஒரு பயங்கரமான ஒரு வைரல் கண்டென்ட் தான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய டைரக்டர் ப்ரொடியூசர் ஷெரீஷ் அவர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரொமோட் பண்ணி ரொம்ப பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை, ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு மிஸ்டேக் பார்த்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்கு, அந்த சீன் அவன் உள்ளே வர்றது. உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லிட்டு பண்ணான். ஓகே, யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்? யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல அப்படின்னா. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா? சரி இப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன எதனா கேட்குறீங்க, ஏன்ப்பா ஒர்க் பண்ணல
என்ன ஏஜ் கேட்டேன், 24 ஏதோ சொன்னான், 24 நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா, நான் 21 கமிட் ஆகிட்டேன், வேற படம் காலேஜ் முடிச்சேன், 21 டைரக்ட் பண்ண போயிட்டேன். ஆமாங்க, எப்படிப்பா அப்படின்னு. கான்ஃபிடென்ஸ் தானே அப்படின்னா. எனக்கு லைட்டாக என்ன ஓவராக பேசுகிறானோ அப்படின்ட்டு, சரி கதை சொல்லுப்பா அப்படின்னு. கதை ஃபுல் நரேஷன் முடிச்சுட்டான். நான் அவனை அப்படியே பார்த்துன்னு இருந்தேன். கதைகளியாரம் இப்படி போகிறான், அப்படி வரான், அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்லேயே வேறு பேசுகிறான். ஏன்னா முடிச்சுட்டு நான் கூட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீ கான்ஃபிடண்டாக இருந்ததில்ல, தப்பே இல்லைடா, எக்ஸ்ட்ரா மாதிரியே நரேட் பண்ணலாம், படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஏதோ என்னன்னா அதில் ஒரு பையனுக்கு அப்பா அப்படின்னும் போது இது யார் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே, ஆனால் அவன் அன்னிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவான், என்ன பண்ணுற, நான் யாரையும் அந்த மாதிரி எந்த டேரக்டர்ஸையும் ஃபாலோ ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேரை தான் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்போ தான் சொன்னான், இந்த மாதிரி MRP $1 million கதை சொல்லியிருக்கேன், சூப்பரா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மகேஷ் வந்து அது கொஷின் பண்ண விதம், சசிகுமார் சார், சிம்ரன், அந்த காம்பினேஷன் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் பண்ண வச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா என்னோட ஜெர்மன் தப்பு இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றதுலேயும் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி கதை வந்து லாக்கு தான். அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அவனால ஒரு பிரச்சனை வேறு ஆச்சு வீட்டில் அபிஷனால. என்னன்னா அவன் பண்ணு ஒரு ப்ரப்போசல் பண்ணான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஜ்லேயே வச்சு மேரேஜ். என் பொண்டாட்டி, ஏன்டா நீயும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன மேரேஜ், என்னடா ப்ரப்போசல், கிரீட்டிங் கார்டில் மேரி மீ அப்படின்னு தூக்கி மூஞ்சி அடிச்சு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து இதுதான ப்ரப்போசல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லி காட்டுறான். அண்ட் அடுத்தது யாரை பற்றி அம்சராஜன், அவங்க இன்னும் படம் பார்க்கல, பட் உங்களோட எல்லா படமும் பார்த்துட்டேன். ஒரு நாள் அபிஷேக் ஃபோன் பண்ணேன், இந்த ஷூட் எப்படி போயிட்டு யாரா இருக்கேன், அன்சராக இருக்கேன், ஓகே அப்படின்னு கடகடான்னு போய் செட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிட்டேன். ஹாய் சொன்னேன், இது செட் பாய் நினச்சிட்டு ஹாய் சொல்லி கிளம்பிட்டாங்க. நல்ல ப்ரொடியூசர் வந்துருக்கேன், அப்புறம் ஹாய் சொன்னாங்க. ஸோ அப்புறம் தலைவன் சாங் அது மாதிரி தான் வாய்ப்பு ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டப்பல, ஆனால் நான் பணம் கேட்டால் மட்டும் பண்ண மாட்டேன்டப்பல, அதுதான் கவலையாக இருக்குது. எனிவேஸ் இந்த படம் அபிஷன் இஸ் அ ஹாப்பி கிட், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போது உடனே ஹாப்பியாக பேசுவான். அவட பேசினாலே ஹாப்பியாக இருக்கும், எப்பவுமே சிரிச்சுட்டே. என் கண்கராட்சி ஓடி மதன் எனக்கு தெரில, அவர் நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ, தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. ஹாப்பி கிட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ வந்து பெர்ஃபெக்டான ஒரு வார்த்தை தான். ஸோ ஹாப்பி கிட், அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த கான்ஃபிடன்ஸும் தான் அவருடைய பெரிய பலமாக இருக்கிறேன் அபிஷேக் அவர்களுக்கு. ஸோ அடுத்ததா தன்னுடைய முதல் படம் மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் சினிமாவும் அவரை செலிப்ரேட் பண்ணிச்சு. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு சென்சேஷனாக இருக்கக்கூடிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் பேசுகிறார்கள். எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்கே கேட்குற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு வித் லவ். இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபில்ம் படம். சௌந்தர்யம் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை. இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தவிர இப்படி ஒரு கண்டென்ட் வந்த உடனே இது மேம் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய வேற ஆக்டர் போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தருங்க. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோ வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினைச்சது வந்து ஒரு பெரிய விஷயமா. ஃபர்ஸ்ட் அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணிட்டீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 years கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்ட் படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்கு, பணம் நல்லா கொடுக்க போகுதுன்னு அவர் மைண்ட் அப்படியே போயிட்டு
அண்ட் அபிஷேக் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கும் போது, அது தெரியல, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகைன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டாராக வெளியே தோணுது. அண்ட் ஷாண்டோட சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணணும் சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா இதுக்கப்புறம் தமிழ் பசங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். அண்ட் ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைஃப் இருந்தது அவங்ககிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைனாக நம்ம சிரிச்சு நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் இதுலனா இதான் ஆரம்பிச்சாரு. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்டு வித் லவ் படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருப்பான்னு திரும்ப பார்த்தேன் நிறைய கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்கிற ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் திரும்ப தான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. அண்ட் எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் டிமாண்ட் பண்ணுறாங்கன்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்கு, அது எனக்கு புரியுது. அண்ட் நான் வித் லவோட ஒன்றே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்து வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். நீங்க தானே சூப்பர். என்ன பேசினா கரெக்டா ஒர்க் அவுட் வந்து சூப்பரா பேசுறீங்க. ஆனா நீங்க எப்போ பேசுவீங்கன்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாமே இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு நன்றி. ஸோ இது நாஸ்டாலஜி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா 2 ஹீரோயின்ஸோட பேர் சொல்லி இது கம்ப்ளீட்டா இது உண்மையாவே பியூர் நாஸ்டாலஜி தான் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஒன்று வந்து அனஸ்வரா பத்தி பேசும்போது அசினை கோட் பண்ணாரு, காவியா பத்தி பேசும்போது லைலா கோட் பண்ணாரு. ஸோ 2 ஹீரோயின்ஸுமே வந்து 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தான். ஸோ அதோட கண்டினியூஷனா அடுத்த டைரக்டர் கூப்பிட போறேன். போன வருஷம் தமிழ் சினிமால எத்தனையோ புது டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட நல்ல நல்ல கண்டென்ட் மூலியமா வெவ்வேறு ஜானர்ஸ்ல சூப்பரான படங்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி லவ் மேரேஜ்ல ஒரு ஜாலியான படத்தை கொடுத்து செம்ம வைப்ரண்டான படத்தை கொடுத்த இயக்குனர் சண்முக பிரியன் அவர்களே அன்புடன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் நடிச்சிருந்தீங்க படத்தில். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே பேசினாங்க, கண்டென்ட் என்ன பேசணும்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்து அபிஷேக் மாதிரி ஒரு ஹீரோ கொடுத்த சௌந்தர்யா மேம், ஃபர்ஸ்ட்லேயே சார், முகேஷ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி மெயின் சீட்டை தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தரல உட்காலான படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் ரிசீவ் ஆச்சு. அபிஷேக் தெரிவிக்க விட்டுருந்தீங்க, வெரி ஹாப்பி. மிடாஸ் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஷானியா அவரோட பேர் பார்த்தாவே நல்லா படம் நம்பிக்கை வரும். அண்ட் படத்தில் தெரிவிக்க விட்டுருக்காரு. அனுஸ்வரா ராஜன் வந்து என் படத்துக்கு கேஸ் பண்ண சொல்லி ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அவங்க டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஸியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி டேட்ஸ் இருக்காது, நம்ம பிஸியாக இருப்பீங்க தமிழில். வாழ்த்துக்கள். நல்லா டைரக்டர் நீங்கள் வந்தீங்க.
எப்பவுமே நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே நான் இருக்காரு பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அந்த எஃபர்ட்ஸ் மொத்தமாக படத்தில் தெரிஞ்சது மறந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு. மோகன்ராஜ் சொல்ல தேவையில்லை. ஸோ வரிகள் பிடிச்சிருச்சு. நான் டூரிஸ்ட் அவரோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் வந்தேன். இதே மாதிரி தான் எல்லாம் மாதிரி கொஞ்சம் பதட்டம் இருக்க மாதிரி உட்காந்து நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆன எப்போ ஒரு வெடி பிளாஸ்ட் அந்த படம். அதே ஆக்டிங் எப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் ஐயாவும் சரி, அபிஷேக் எல்லாரும் ஷார்ட்டா ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஷார்ட் பிளாஸ்ட், நோ டவுட். தெரிவிக்க போது சொல்ல தப்பா இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு எக்ஸோட வீட்டுக்கு அதை தட்டுறதுக்கான ஆசை ஏற்படும். இல்லை ஒன் சைட் லவ் பண்றவங்க வீட்டுக்கு வரதுக்கு ஆசை இருக்கும். ஒன் சைட் லவ் அதை தட்டுறதுக்கு எனக்கு ஆசைப்பட்டேன். தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சைலண்ட் ஆசை அடங்கி தூங்கிட்டேன். ஸோ படம் பார்த்து ஒரு மாதம் யாரும் சரக்கடிக்காம இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரக்கடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே போய் பொண்ணு தேடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இது நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டு போயிடுச்சு. எக்ஸ்ட்ராடனரி. காவியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கீர்த்தி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் முஸ்லீம் எக்ஸ் இருப்பாங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கண்டென்ட் இருக்கு. அது உண்மைதான் போல. ஸோ 2 எக்ஸைட்டிங் ஃபிலிம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். படம் வெடிக்கும் போது எல்லாரும் தேவை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி படத்தை ப்ரெஸ் எப்படி கேரி பண்ணுவான்னு தெரியும், சொல்லவே தேவையில்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லுவோம். இளம் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சாந்தி டாக்கீஸ். ஸோ நல்ல நல்ல கதைகள் எங்கேருந்து கண்டுபிடிச்சு அப்படியான கிரியேட்டர்ஸ் எடுத்துட்டு வந்து அது பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்கமிங் ஹீரோடைய படமாக இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அருண்ஷா அவர்களை அன்புடன் பேச இருக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த படத்தை பார்த்தோன்னே. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல வேலை கோடி நல்லா கண்ட்ரோலாக நான் கேட்ட மகேஷ் பிரதர் சீனியராக யாராவது வராங்களா எனக்கு அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா எனக்கு இவங்க எல்லாமே ரொம்ப சமீபத்தில் பழக்கமானவங்க தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப சமீபமாக பழக்கமாகி ஒரு ப்ரொடியூசராக அந்த மாதிரி எதுவுமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் வந்து ஒரு ஆர்டெண்டான ஒரு சினிமா ஃபேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான் நான் பண்ணுவேன். ஒரு சினிமா ஃபேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் என்னென்னா, அவங்க நிறையா சம்பாதிக்கிறது ஒரு படம், அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு படம் போய் பார்த்தோம். அது கொடுக்குற ஒரு மன நிறைவு இருக்குது. அது வந்து அந்த படம் பார்த்து முடிச்சோடனே கொடுக்குற அந்த ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஃபீல் வந்து எதுவுமே கொடுக்காது. அது இருக்கிற நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அதை பார்த்து முடிச்சு கையோட போய் ஒரு டீ கடையில் போய் நின்று அந்த இருக்கிற கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, நைட் ஃபுல்லாக அதை பற்றி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு சினிமா ஃபேனாக ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஹை மற்ற எல்லாத்தையும் விட. அந்த மாதிரி சில படங்கள் வருஷத்தில் கிடைக்கும். சிறை பார்த்தப்போ அப்படி இருந்தது. அந்த மாதிரி சில படங்கள் தான் உங்களுக்கு அமையும். வித்லோ பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மனநிறைவான, ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான இந்த படம் எப்படியாவது பெருசாக ஒர்க் ஆக போகுது. பட் எவ்வளோ பெருசாக ஓடுதோ அது எல்லாமே ரொம்ப நல்லது. ஓன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இது நம்ம படம், இந்த படம் எப்படியாவது ஓடணும், அதில் போய் நம்ம எப்படியாவது சம்மந்தப்படுத்திக்கணும். அவங்களோட ப்ரொமோஷன்லையோ இல்லை நம்மளால என்ன சொல்ல முடியுமோ கூட போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற மாதிரி ஒரு படமாக வித்லோ மாறினதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அபிஷேக் வந்து டூரிஸ்ட் கம்பெனி டைமில் தான் மீட் பண்ணேன். அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அது ஒரு வார்ம்த், அவன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் தம்பிக்கிட்ட இன்னும் பியூராக இந்த ஒரு பயங்கர பரபரப்பான இந்த வேர்ல்டில் இன்னும் இந்த ஒரு ஜெனுவினான ஒரு பியூராக இருக்கிற ஒரு சில பேர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக இது பொல்யூட் பண்ணிவிடுவோம். இந்த இண்டஸ்ட்ரியும் சரி, நம்மளையும் சரி. நான் தவறாக சொல்லலை. பட் இங்கே நம்ம அதுக்காக மாற வேண்டியது இருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக நிறைய மாற வேண்டியிருக்கும். பட் அந்த இது எதுவுமே இல்லாத ஒரு அழகாக நிஜமாலுமே ஜெனுவினாக இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அபிஷேக் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்த சக்ஸஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணும்போதும் அதே மாதிரி இருக்காங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு வந்தப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததோ அதை விட ஒரு 4 மடங்கு ஹாப்பியாக இருந்தது வித்லோ பார்த்தப்போ. ஏன்னா அபிஷேக் எனக்கு தெரியாது ஒரு நடிக்க தான் வந்தார் அப்படின்னு. யூடியூப்லாம் நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டு ஓகே. அப்போது சில பேர்லாம் நம்ம ஒரு டைரக்டராக பார்த்து ரொம்ப சூப்பராக ரசித்தவங்க வந்து டக்குன்னு நடிக்க போகிறாங்கன்னா ஏன் வந்து டக்குன்னு நடிக்க போகிறாங்க, பயங்கரமாக டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அபிஷேக் அந்த ஸ்டெப் எடுக்கும்போது எனக்கு அது தோணும். ஏன்னா நடிக்கணுன்றது தான் ஆசையாக வந்திருக்காங்க, அது பண்ணுறது தான் கரெக்டாக. அந்த படம் நல்லா வந்துடணும், கரெக்டாக இருக்கணும்னு மட்டும் அப்பப்போ ஃபோன் பண்ணி மகேஷ் பிரதர்கிட்டையும் அப்படியே கேட்டிருக்கேன். இந்த படம் பார்த்த உடனே எனக்கு வந்து சான்ஸே இல்லை. எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் அபிஷேக்காக. வெற்றி சார்
ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்த ஒரு இன்டர்வியூவில் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த இந்தியாவில் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்மள ஒருத்தராக இருக்கிற முகங்கள், நம்ம கூட டெய்லி லைஃப்ல மீட் பண்ற பேசி பழகிற இருக்கிற முகங்களை வந்து துணிச்சலா அவங்களுக்கு ஒரு லீடா ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இங்கே மட்டும்தான் தொடர்ந்து நடந்துருக்கு ரொம்ப வருஷமா. அது என் தலைவர் ரஜினி சார் மாதிரி ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட அப்படின்னா அது தமிழ் சினிமாவில் மட்டும் தான் நடக்க முடியும். அது தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க எவ்வளோ முக்கியமோ அது ரொம்ப முக்கியமாக இன்னும் நான் பார்க்குறது அதுக்கான ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி முகங்களுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறது, அது டைரக்டருக்கு ஒரு டெபு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி ஒரு முகங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஒரு பெரிய இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து அப்படி ஒரு டைரக்டர்ஸை டெபு டைரக்டர்ஸை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற மகேஷ் பிரதர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப உங்களை இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேசணும். ஏன்னா ஒரு டைரக்டரால அடுத்தடுத்து படம் பண்ணும்போது ஒரு நல்ல டெக்னீஷியன் வருவாங்க, ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வருவாங்க, எல்லாமே நல்ல நல்ல படங்கள் வரும். அது இண்டஸ்ட்ரி இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இங்கே தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க நிறைய பண்ணும்போது தான் இங்கே ராம்குமார் மாதிரியும் பிரபுராம் வியாஸ் மாதிரியும் தேசிங் பிரேசாம் மாதிரியும் கீர்த்தி மாதிரியும் இன்னும் இந்த மாதிரி இருக்கிற நிறைய டைரக்டர்கள் அபிஷன் மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதனால இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எவ்வளோ நம்ம அடுத்தடுத்து செலிப்ரேட் பண்ணுமோ அதை விட இன்னும் அதிகமாக மகேஷ் பிரதர் மாதிரி அந்த மாதிரி டெபு டைரக்டர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். அவங்கள தொடர்ந்து இது என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். மகேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி $1 million சேர்ந்து பண்ணீங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து மேம் கூட சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். மேம் நீங்களும் இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கீங்க, திரும்ப உங்களை ரீஇன்வென்ட் பண்ணி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ திரும்ப வந்து இப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படி சேர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற அன்றைக்கி தான் எனக்கு அப்படியே பயங்கர நான் ஒரு நாஸ்டாலஜிக்காக போயிட்டு எனக்கு தலைவரோட டாக்டர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்குலாம் என்ன பிடிச்சிருந்தது என்ன பண்ணலாம் என்ன கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்கிறது, ஏன்னா பிளட் அந்த மாதிரி இருக்கீங்க, அதனால அப்படிதான் இருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு பர்சனலாக. இந்த ஒரு மதன் நானும் பிரபு சொன்ன மாதிரி அதே இடம் தான், சமச்சீர் இன்பங்கள் இடம் தான். அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு. இந்த மாதிரி படம் ரொம்ப சிம்பிளா இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு எடுத்து எப்படி ரைட்டிங்ல கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு ஹெவியா ரொம்ப பரபரப்பா இருக்கிறது ஒரு படம் மட்டும் ஈஸியும் கிடையாது. பட் இது இவ்வளோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எடுத்து அழகா அது வந்து இவ்வளோ பொறுத்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்ததுல. எனக்கு ஒரு ஃபீமேல் லீடாக 2 பேர் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். அவங்க வந்து இந்த காவியா அவங்க ரோல் வந்து அவ்வளோ டிவைனா அவ்வளோ இதுவாக இருக்குன்னா அது அப்படியே இந்த பக்கம் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ரோல் வந்து அனஸ்டாக பண்ணுது. அவங்க வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த பிரேமம் படத்தில் வந்து நிவின் பாலிக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இந்த ஸ்கூல் போர்ஷனில் அவங்க வாக்காக இருக்கட்டும், அவங்க பண்ண விதமாக இருக்கட்டும், சேம் ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டோபாரில் வந்து ஒரு வாக் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ளாஷ் கட் போகிறோம், ஒரு கதையை சொல்கிறோம்னா ஒரு பையன் அவனோட லவ் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோமே தவிர ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட லவ் எப்படி இருக்கும், அவங்களோட வேர்ல்டு எப்படி இருக்கும், அவங்க எப்படி அந்த பையன் ரசிச்சிருப்பாங்க ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த ஹீரோயின் ஆங்கிலேருந்து பார்க்கறதுக்கு. அதுக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. அது ஹரீஷ், அப்புறம் சச்சின், அப்புறம் தேனி சார், அப்புறம் காவியா எல்லாமே பிரில்லியன்ட் கேஸ்டிங், எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். அப்புறம் ஷான் பிரதரும் சரி, அது நிறைய எல்லாமே சூப்பராக இருந்தது. சாங் எல்லாமே அது செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்டி கிளைமேக்ஸ் விசில் வச்சு மட்டுமே ஃபுல்லாக ஒரு இடம் பண்ணியிருந்தாரு. அது டக்குன்னு அது எப்படி அந்த சாய்ஸ் அவருக்கு தோணுச்சுனே தெரியல. அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக அழகாக சூப்பராக ட்ரீட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படம் நம்ம ஒரு படம் பண்ணும் போதும் இந்த படம் இப்போ ஓடுது, நிறைய நம்பர்ஸ் பண்ணுது, அது எவ்வளோ முக்கியமோ ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு டவுன்ல நம்ம எப்பயாவது நம்மளுக்கு வந்து ரீவாட்ச் ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு படம் வந்து ஒரு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் அப்படி நினைப்பேன். அந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சாலும் அது அமையிறது கஷ்டம் நினைக்கலாம். பட் அப்படி ஃபினிஷ் ப்ராடக்டாக வந்து பார்க்கும்போது அதே மாதிரி அமையுமா அப்படின்றது ரொம்ப டவுட் தான். பட் வித்ல வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறது எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி டவுன்லேயே நீங்கள் ரீவாட்ச் பண்ணுறதுக்கும் பின்னாடி எதுக்காக நீங்கள் ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க
ரொம்ப டவுனாக இருக்கீங்கன்னா அது ஒரு சீக்வன்ஸோ இல்லை அந்த படத்தை திரும்ப போய் ரீவிசிட் பண்ணுறதோ நிச்சயமாக நடக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இது ஒரு படம்ன்றது நம்ம எடுத்து முடிச்சிடலாம், அந்த தேட்டரில் முடியறதோட அந்த படத்தோட லைஃப் முடியறது இல்லை. அது ஓடிடியில் திரும்ப பார்ப்பாங்க, நாளைக்கு டிவியில் பார்ப்பாங்க. வித் லவ் வந்து லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள் வச்சு ஒரு படம் பார்த்து இருந்து மகேஷ் பிரதர் தொடர்ந்து நீங்கள் குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ வித் லவ் மேம் சொன்னாங்க அந்த ஹைதராபாத்ல வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, 4th பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக ஜிங்ஸாக ஒரு சொன்ன மேம் ஜிங்ஸே பண்ண முடியாது மேம். நம்ம இவ்வளோ நல்ல இன்டென்ஷனோட இவ்வளோ அழகான ஒரு மோட்டிவோட இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நம்ம ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ் வாழ்த்து. தேங்க்யூண்ணா. உங்களுக்கு படம் எவ்வளோ பிடிச்சது அப்படின்றது நீங்கள் பேசின வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ படம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரியான கனெக்ஷன் படம் பார்க்குற எல்லாருமே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாரும் மத்தியிலும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா மியூசிக் டைரக்டர் ஷான் சார், ஒவ்வொரு தடவையும் உங்களை பற்றி நான் பேசும்போது எப்படி இவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல பாடல்கள் வருது அப்படின்ற ஆச்சரியத்தை தாண்டி எப்படி நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இவருக்கு போகுது, இல்லை இவருக்கு கரெக்டாக எப்படி பிக் பண்ணுறாருன்ற ஒரு ஆச்சரியம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து அந்த கேரக்டரோட எமோஷன்ஸை ரொம்ப நெருக்கமாக்கி நம்ம பக்கத்துலேயே உட்கார வச்சுருவோம் அந்த கேரக்டரை. ஸோ அப்படியான ஒரு அமேசிங்கான ஒரு மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் மெஜிஷியன்னே சொல்லலாம். ஸோ வித் லவ் மூலியமா இந்த வருஷத்துக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆல்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொடுக்குது. ப்ளீஸ் வெல்கம் ஷான் சார். ஒரு பெரிய கேட்டகரோட ஷான் சார் போடலாம். கார்த்திகேயனை சொல்வதை விடாதே பேரொழியாய் நடத்தி கொள்வே ஆசானி என்னை ஆழ்வாரும் குருநாதர் பக்கீரிசாமி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை பண்ணுவாங்கன்னா என்னால் நிறைய விஷயத்த எங்கள் படத்தை பற்றி நாங்களே பெருமையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்ணுறேன். அவன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்போது ஆக்சுவலாக முதல் வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன்னா ரொம்ப தயங்கி பேசுவேன். எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கல்ச்சர் விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ வெரி ஸ்கூமிஷ் என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி திருப்பி கொடுத்துருவான் அப்படி எனக்கு ஒரு மைண்ட் செட்டை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்தில் வந்து ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து எனக்கு வந்து ஒரு ஜனரஞ்சமான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது நான் ஆக்டராக தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறேன் அப்படின்றத நான் நம்பிக்கை மேலே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. நிறையா ரொம்ப வித்தகர்களாக சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறது நிறைய இருக்கும். அவங்க படங்களை பார்த்தா நம்ம நிறைய சினிமா கற்றுக்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வைப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன். பட் அபிகிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வந்து இப்போ அருண் ஷாவில் சொன்ன மாதிரி, அதாவது எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவரை நம்ம சப்போர்ட்னால ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறாரு, நம்ம மியூசிக் பண்ணுறதுனால ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அப்புறம் கேமரா பண்ணதுனால இந்த படம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா as much as I have given to his family, I have received so much from Abhi in that film. அதே மாதிரி வித்லவ் படத்தில் நான் நிறைய ரிசீவ் பண்ணேன். ஸோ அபி தேங்க்ஸ். உன்னோட பெரிய இந்த சினிமா பயணத்தில் நீ நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் உங்களோட இருக்கிறது நான் வந்து உன்னோட பிரதராக ஒரு வெல்விஷராக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாரு. அவர் சொன்ன நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. வந்து நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால ஒரு அவங்க வளர்ந்து இருக்கிற அவங்க பெருசாக ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையில நம்ம திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைகளை வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தமிழ் சினிமா இருக்கும் பொழுது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்தில் அந்த வாழ்க்கையுடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமாவில். அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஒரு கதாநாயகன் வந்து அந்த படத்தை ஏந்தியே ஆகும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட கலாச்சாரமாக இருந்திருக்கு. கொஞ்சமாக அது மாறுறது தெரியுது. ஏன்னா வந்து போக போக நமக்கு எல்லாருக்குமே அந்த பங்களிப்பு பாருங்க. பேசின எல்லாருமே வந்து பேசுறதுக்கே ஒரு தயங்க
இல்லை. ஆனால் மக்கள் பாருங்க படத்தில் அப்படி இருக்கும். சுரேஷோட கேமரா ஒர்க் வந்து ஐம் பிக் ஃபேன். ஐ ரிமெம்பர் காலிங் ஹிம். இந்த படம் வந்து முதல்ல சுரேஷ் வந்து டவுட்டாக சொன்னார், பண்ணுறதா இல்லை ஏதோ அவருக்கு பிஸியாக ஏதோ ஒன்று இருந்தபோது நான் சுரேஷ் கால் பண்ணி எப்படியாவது இந்த படம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன், ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இஸ் வெரி பிஸி மேன். அவர் இந்த படம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய சுரேஷ். எனக்கு எதை தப்பாக சொல்லுங்க, நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் அனஸ்வரா மாடர்ன் ஆர்டிஸ்ட். சீரியஸாக நான் வந்து நான் வந்து அதாவது ஃபீமேல் ரோல்ஸ் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்கோர் பண்ணும்போது நான் பண்ண நிறைய படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஜெயபீமில் வந்து ரிஜோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். படத்தில் வந்து அது பேசி இன்ஸ்பயர் பண்ணிச்சு படத்தை. அதே லவர்லையுமே வந்து ஒரு கேரக்டர் வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு காம்பஸ் மாதிரி இந்த படத்தோட மியூசிக்கில் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ். பட் ஐ எவர் தாட் ஐ வுட் விசில் ஃபார் அ ஃபீமேல் கேரக்டர். பயங்கர மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் தென் நான் படம் நிறைய பார்த்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் யூ ஆர் ஃபேன் இன் மீ. பெரிய ஸ்டார் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார் தான். இந்த படம் கண்டிப்பாக இன்னும் பெருசு படத்துன்னு நினைக்கிறேன். I'm observing some special people for a reason. மோகன்ராஜன் ஐயா என்ன சொல்லுவேன், எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு பாட்டு வார்த்தையே. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து ஐயோ காதலைங்கிற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, மறந்து போச்சேங்கிற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தி கூட சொன்னால் அந்த பாடம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு கவர் படம் ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டோட எடி பார்க்கும்போது பேசின ஞாபகம் இருக்கு. இது பெரிய அவர் வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க, சினிமாக்காகவே ப்ரீத் பண்ணுறவங்க வந்து ஜெயிக்கிறது பார்க்கும்போது பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நானும் ஒன்று நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம், சில நான் பாடியிருக்கேன், சில நிறைய பேர் பாடியிருக்கேன். இருந்தாலும் ஒன்று மிஸ்டேக்கே இருந்தது. தலைவன் இவன் வச்சு ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச அந்த பாட்டு ஒன்று பண்ண முடியல. எனக்கு முன்னாடி ஒரு பாட்டு ட்ரை பண்ணோம், அவர் ரீச் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், தென்சுடரை பிடிக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு இன்னொரு ஃப்ளேவரில் இந்த பாட்டு தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் பாட்டாங்கலாம் சொன்னார். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை. இவன் சார் அவ்வளோ அருமையாக பாடியிருக்காரு. ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காரு. இவரோட கண்டிப்பாக ஷுவராக இந்த வருஷம் மீன்ஸில் வந்துடுவார். என்ன ஒரு வருத்தம்னா எப்பயுமே வேலண்டைன்ஸ் டேவே இருந்தாலும் என்ன அடிக்கடி நடிக்கிறீங்க போட்டு ரிலீஸ் பண்ணுற பாட்டெல்லாம் தலைவர் மாட்டாப்ல. ஐயா வணக்கம். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு, தேன்சுடரை பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நிறைய மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்தது. எனக்கு நிறைய பேர் திட்டியோட மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நல்லா பாடுறீங்க, ஏன்னா நல்லா பாட்டு பண்ணுறீங்கன்னு திட்டிய வந்ததும் உண்டு. ஆனால் ஒரு கலையுடைய ஒரு அழகான விஷயமே என்னன்னா, நம்ம ஈஸியாக இப்போ பார்த்து பேச முடியாது. எல்லாத்தையும் அவசியங்களும் ஒரு இதுதான் கலை. அந்த அவசியங்களையும் நம்ம வெளிப்படுத்தும் போது தான் ஒரு முழுமையான கலைஞர்கள் அப்படின்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தை தான் பண்ணுறோம். யாரையும் ஆன்லைன் ஒரு பஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணல. பட் ஆனால் கண்டிப்பாக அந்த பாட்டு தான் ரொம்ப பேசப்படுற பாட்டாக இருக்குன்னு எனக்கு போய் தெரியுது. அதே மாதிரி மதன் அவன் பேசுவானே எனக்கு இந்த நடேஷன் போதும் தெரியும். அவன் பேசுவானே எனக்கு தெரியாது. டூஸ் ஃபேமிலியும் சரி, அவரையும் சரி, ஐ சா இட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு 2 படத்தில் ஆல்ரெடி வேலை பண்ணி அந்த படத்தில் சும்மா துணியாக தொடர்ந்து அவ்வளோ வேலை பார்த்ததுடைய அந்த அனுபவம் வந்து மதன் இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரெஷரை சுத்தமாக கிடையாது. இட் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன். எனக்கு இப்படி தான் வேணும். எங்கேயும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டேரக்டர் சொல்லி, சார் இந்த ஜாஸ்தியாக நீங்கள் முன்னாடி பண்ணுவீங்களா சார், அந்த மாதிரி ஏன் பண்ணுறது இல்லை, அந்த பாட்டு பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தான் எனக்கு ரொம்ப இதுவாக மதன் வந்து என்னன்னா, பார்த்தா சில பேருக்கு அவங்க பலமே தெரியாது, அவங்க பலம் மற்றவங்களுக்கும் தெரியாது. நிறைய பார்க்குறது தான் தோணுச்சு, பலமாக எனக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அது தெரியாத பியூரிட்டி பியூரா ஸ்பிரிட் நிறைய சொன்னாங்க. அதே விஷயத்த மதனுக்கு ஒரு 2 மடங்கு சொல்லுவேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூர் ஆர்டிஸ்ட் வித் பியூர் இன்டென்ஷன்ஸ். பொல்யூஷன் இல்லை, அவங்களுக்குள்ள பொல்யூஷன் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ ஐ வாஸ் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க் வித் அ டைரக்டர் லைக் யூ. வித்லவ் வந்து எனக்கு வந்து இந்த ராம் காம்ஸ்லாம் பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த சில ஃபிளிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ நெவர் தாட் நம்ம ஊரில் இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியான ஒரு இவ்வளோ டெப்த்தையும் பேசி அதே நேரத்தில் இவ்வளோ ஜோவியாக பேசின ஒரு நேரத்தை வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்ததில்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கலாம் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். இந்த படத்தை
பற்றி அதிகமாக யாரை பற்றி பேசுவாங்க இந்த படத்தில் பேசுவாங்க மதனை பற்றி தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் சொன்னேன் இனிமேல் கொஞ்சம் இந்த படம் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஏன்னா நான் ஒரு வாட்டி சூதுகம் படம் வந்து நானும் வாசிச்சிருந்தேன். ஒரு பாட்டு எழுதிருந்தேன். நானும் சந்தோஷம் பற்றி 3 பேரும் சத்தியம் தேர்தலில் படம் பார்க்குறோம். அவர் தான் மியூசிக் டைரக்டர். உள்ள போங்க நான் இப்படி சொல்ல போயிட்டான். நான் பார்க்க அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஹம்பிளாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். அருண் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா பட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பண்ணோம். அது நடக்கணும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். அது நடந்தால் தான் இந்த வளர்ச்சி ஒரு நாள் உருவாகுது. ஸ்ட்ரென்த் ஒரு நாள் வந்துடாது. அப்படி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படிதான் நான் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் மதனுக்கு ஒரு ஈவெண்ட்ஸ்க்காக சினிமா ஜாலியாக நான் விஷயம் பண்ணுறேன். அப்புறம் நான் ஆகும்போதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் என்னோட டிக்ளேர் படம் வெளிமண் மக்களுக்கு ரசிகர்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சு எடுக்கப்பட்ட படம். 2 மணி நேரத்துக்காக கொடுக்குறீங்க கேட்கலாம். அதுதான் எங்கள் மைண்டில் இருந்தது. டெட்லைன்ஸில் நம்ம முதல்ல பார்த்தீங்களா வச்சுல உட்காந்துருக்காங்க. அவர் தான் பரவாயில்ல எங்கே கஷ்டப்படுறீங்க அதுவே ஒரு பயமாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர். அவ்வளோ வேலை நிறையவே வேலை காட்டிக்க மாட்டார். நான் வந்து சௌந்தர்யா பற்றி லாஸ்ட்டாக தான் பேசுகிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மகேஷ் நான் முதல்ல உங்களை மீட் பண்ணும்போது அவங்க தாட் நீங்கள் இதெல்லாம் போஸ்டர் என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் வாட்டல போஸ்டர். எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் எங்க பார்த்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு அபி வந்து டூரிஸ்ட் டைரக்டரா சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் ஆக்டரா இன்டர்வியூஸ் ஆகும்போது அபிக்காக இதை செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் மகேஷ் அதையும் பண்றான். அவனோட டேலண்ட்ல நம்பிக்கை இருக்கு, அதனோட நம்பிக்கை இருக்கு, நல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் முதல் படம் இப்படி கொடுத்தாலும் அவங்க அப்படி பார்க்கணும் இந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சு அக்கறையோட செய்யல. நல்ல மனசுக்காகவே இந்த படம் பெருசாக பயங்கரமாக. அப்புறம் எடிட்டர் பற்றி சொன்னோம். அவர் ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. சுரேஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட ஸ்டோரி ப்ராசஸ் ரொம்ப அதில் ஒரு பெரிய ஈஸியாக நான் உணர்ந்தேன். நீங்கள் எடிட் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய பத்திரிகைகளும் நான் வந்துச்சுக்கிறேன். நிறைய பேர் பற்றி பேசணும் நேரம் குறைவாக நினைக்கிறேன். ஐ கம் டு சௌந்தர்யா அவர்கள். இட் இஸ் வெரி வெரி நாட் ஈஸி டு பி ஹூ ஷி இஸ். அவர் சொன்னார்ல நம்மளுக்கு அப்படின்னு. ஸோ நான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நாங்கள் பண்ண போகிற அப்போ இருந்த ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டேக் ஆஃப் பண்ணி நாங்கள் அதுக்காக மீட் பண்ண போகிறது உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அவங்களுக்கு வந்து ஒரு துளிவோ ஒரு ஆடே இல்லை. கம்ஸ் ஃப்ரம் அவங்க என்ன அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு ஆடமே இல்லாமல் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ட்ரூலி ஹேட் ஃப்ரெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம மொத்தம் என்ன வேணா சொல்லலாம். நான் என்னென்ன பேசுவேன் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணானோ அது பிடிக்கலாம் கடந்து போயிடுவாங்க. நல்லதாக சொல்லணும்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஷீஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட். அவங்களே முதல்ல எனக்கு சொன்னாங்க நல்லா மியூசிக்லாம் பண்ணுறீங்க பார்த்தாங்க நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல நம்ம ஒர்க்கை வந்து நம்ம அகைன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஷீஸ் ஆல்வேஸ் வெரி வெரி பர்சனல் ஃப்ரெண்ட், வெல் விஷர். நான் எப்போ படம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட திரும்ப அசோசியேட் ஆகிறதுக்கு திரும்ப ஒரு போஸ்டரில் என்னோட பேரும் ஒன்றா இருக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் அ ஜர்னி. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் what all you have endured, how much you have taken and where you stand. I am so proud as a friend. So கடைசியாக அவங்க ஆவியை பற்றி பேசாம முடியாது. நேற்று தான் அந்த கியூ நைட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன் மதன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சீனை திரும்ப பார்த்தேன் நைட்டு. ரெண்டெல்லாம் ஏன்னா அதுதான் வந்து அந்த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் நினைக்கிறேன். நான் வந்து சீன் நான் பார்த்ததில்லை. அந்த சீனோட டெம்போ டிசைட் பண்ணதே அவ்வளோ பெரிய ரொம்ப டேரிங்காக இருந்ததுன்னா சில பேர் பேசும்போது பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் நீ ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை யாரும் பேசுவாங்க. ரொம்ப ஆளுமே அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ஆக்சியஸாக இருக்கணும். ஐயோ நீங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். என்ன சினிமா அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்லெஸ்டாக படம் பார்க்குறாங்களே ஐயோ போட்டுங்க பிளேட்டை போட்டுங்க பிளேட் ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ சாப்பிட்றது எல்லாத்தையும் அனுபவம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. ஜனமான ஏரியாவில் இருக்குது. எல்லாருக்கும் டேரக்டர்னு ஒரு இடம் வேணும். டேரக்டர்ஸோட இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. நம்ம
பில்ட் பண்ணது யாரு? நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, டேரக்டர் தான் யாரும் அவர் ஏதாவது பார்த்துருப்பாங்கல்ல, ஓ கண்ணில் ஏதோ இருக்கு, இங்கே ஒரு பவர் இருக்குப்பா அப்படின்னு ஒரு டேரக்டர் தான் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு டேரக்டர்ஸ் என்ன ஆக்கப்படுறாங்க, எல்லா பொறுப்பையும் அவன் தலைமையில் கொடுத்து இல்லை இது கதை தொகை இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் ஐ நோ யுவர் ரிட்டர்ன் இட் ஃபார் யுவர்செல்ஃப். அந்த சீன் மட்டும் நீங்க தேட்டரில் பாருங்க, ஒரு சீன் இருக்கு இன்னொரு காவியாடி, அது தனக்காக ஒன்று எழுதணும், அதையும் கலையும் விட்டு கொடுத்துறாங்க. மானம் கிடையாது, மரியாதை கிடையாது, எல்லாத்தையும் விட்டுருக்கோம். நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஒன்னே ஒரு உணர்ச்சி ஆகக்கூடாது. எப்பேற்பட்ட படம் பார்த்தாலும் எவ்வளோ அவசியம் பார்க்கலாம் இருந்தாலும் நமக்கான ஒரு விஷயம் அதில் இருக்கணும். ஒரு நிமிஷமா நமக்காக இருக்கும். நம்ம படம் பாருங்க. அதனால அதுதான் ரொம்ப விஷயம். ஏன்னா ஒரு டேரக்டராக உங்களுக்கு சேர்ந்துருக்கோம், எல்லாருமே இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, பெரிய பொருளாதார செலவு இல்லை படத்தோட. அந்த சீனை நம்பி நான் இதை நிமிஷம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. It's the first time I saw something like that. I'm so proud of you. நிறைய பெருமையாக பேசிட்டேன். மணியை வணக்கம், ரொம்ப நல்லா பார்த்து அடுத்த அவரோட ஒரு படம் பண்ணுறேன். இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹாய் சாரி, நாங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி பேச முடியாது. எனவே அந்த எல்லாருக்கும் நன்றி. நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மீடியாவை நம்பி தான் ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். காமன் பீப்புளோட வாய்ஸ் எப்பயுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உலகம், அதாவது சினிமா அந்த டெக்கேட்ல என்னவா இருக்குன்னா அந்த காலத்தோட பிரதிபலிப்பு தான் இருக்கும். அது அப்படி இருந்தால் தான் நம்ம மாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிடிச்ச நம்ம செலிப்ரேட் பண்ணுற எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துடைய இளைஞர்களையோ அந்தந்த காலகட்டங்களுடைய கதாபாத்திரங்களையோ பிரதிபலிச்சிருக்காங்க. அந்தந்த காலத்துடைய மனிதர்களுடைய மனோட்டங்களை அதெல்லாம் தான் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் விப்ளவ் படம் காதல் வெறும் ஒரு கமாடிட்டியை மட்டும் பேசாம, காதல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்துடைய எவ்வளவு பெரிய அதிர்வுன்ற லேயர் கூட அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். இந்த படம் நீங்க சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் தெரியும். ஆனா அதை தாண்டி நீங்க உங்களோட எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கவனிப்பு அவசியம் சின்னதாக போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு படத்துடைய ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் பேசும்போது நீங்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக அந்த கதைக்குள்ள இருந்திருக்கீங்க. ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன நிவான்சஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட கிரியேட்டர்ஸ் கிட்டையும் ஆர்டிஸ்ட் கிட்டையும் சொல்றீங்கன்றது நம்ம ஒவ்வொரு மேடையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் வித்லாவோட ஓப்பன் பண்ணுறீங்க அக்கௌண்ட்டு. ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா சினிமாவில் பொறுத்தவரை சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து இவரை மாதிரி நம்ம ஒரு நடிகர் ஆகணும், இவரை மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவரை மாதிரி சினிமாவை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது வந்து மணிகண்டன் அவங்களை பார்த்து எல்லாருமே சினிமாவுக்கு வந்து நினைக்கிறாங்க, எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நீங்க தான் வரணும். ஸோ அவரோட வெட்டிங் ஸ்ட்ரீட் பத்தி சொல்லிதான் தெரியுன்றது இல்லை. ஸோ அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து எந்த மாதிரியான வீட்டில் இருந்துட்டே இருக்குன்றது ஸோ சோசியல் மீடியால ட்விட்டர்ல ஸோ அவரோட அடுத்த படங்களுடைய காசிப் என்னென்ன அப்படின்றது காசிப்பா நமக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த வெட்டிங் ஸ்ட்ரீட் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள்லாம் வெல்கம் தான். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்ன, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஏன்னா எதனால பிரத்யேகமாக இருக்குன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ள இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது, பீட் பெர்ஃபார்மன்சஸ், ரைட்டிங், இதில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள் சொல்றதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவா இருக்கட்டும், எனக்கு ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் பக்கத்தில் தேசிய சார் உட்காந்துருந்தாரு. அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் உங்க படத்தில் லவரில் நடிச்சவங்க இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும் அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவர் அவர்தாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டு. தென் இன்டர்வியூவில் போயிட்டு வந்தேன், அவன் தான் நான் சொன்னேன், எனக்கு செம்ம அதிர்ச்சி. சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் பண்ணுறதுனால அடையாளமே தெரியல. என்னுடைய ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, எனக்கு அடையாளம் இல்லை.
இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்டரைஸாக இருக்கலாம் எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருந்தது. என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபியனோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொல்ல ஜாஃபர் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் உங்களோட அப்புறம் இந்த நீங்கள் தான் இந்த அனிஷா ரோல் பண்ண மாதிரி சூப்பர். அம்மா அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாள் படம் முடிச்சேன். மதன் நான் அப்போ தான் பேசுகிறேன், 2 நாள் கழிச்சு சொல்கிறேன், இன்னொரு சீனை போக மாட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் என் மோனோ கடையாக இருக்கட்டும், வழக்கு கூட எப்பவும் சிங்கிள் கடை அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன் நான் நிஜமானே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணுன்னு தெரியாது, இன்ன வரைக்கும் எனக்கு பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசுறது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசினாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னால் ப்ளஸ் அந்த மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனஸ்வரா, அப்புறம் ஐயாவுக்கு ஷானையாவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்க சொன்னதோ இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வருதோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யமா உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போதுதான், வெற்றியாக அமையட்டும்ன்றதுலாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு நன்றி. நான் போன தடவையே வந்து நான் சுதர்ஷனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக கோச்சிக்கிட்டா, அதனால வந்து ரொம்ப நன்றி சுதர்ஷா. நன்றி நன்றி. ஸோ அதே மாதிரி மணியனாலே ஒரு வைப் இவர் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்கும். ஸோ அதோட கண்டினியூஷனாக அந்த வைப்பை தொடர்ந்து ஸோ டைரக்டர் மதன் ப்ரோ ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது அபிஷேக் ப்ரோக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ அவரை சொல்லும்போது அறிமுக இயக்குனர் நம்ம அவரை சொல்றோம். ஆனால் படம் வந்ததுக்கு அப்புறம் யாருமே அவரை அறிமுகம் செய்யணுன்ற அவசியம் இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான முகமாக மாறிடுவாரு அபிஷேக் ப்ரோ சொன்னேன். அதே மாதிரி இப்போ இது லிட்டரலா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டா இல்ல மதன் ப்ரோக்கான ஒரு பாராட்டு விழாவா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து எல்லாருக்கும் கனெக்டா இருக்கு, எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. இப்போ இயக்குனர் மேல ஒரு போர்டு இருக்கு. ஸோ 6ஆம் தேதிக்கு அப்புறம் இயக்குனர் அப்படின்ற டாக் வந்து உங்களை பத்தி யார் சொன்னாலும் டைரக்டர் மதன் வித்லோட டைரக்டர் மதன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ முதல் மேடையும் முதல் படமும் ரொம்ப முக்கியம். உங்கள் முதல் மேடைக்கு அன்புடன் நினைக்கிறேன். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். யா ப்ரெஸ் மீடியா அண்டு இங்கே வந்துருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி முதல் மேடை அதனால கொஞ்சம் ஜெருக்காக தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும் மன்னிச்சுக்காங்க. ஸோ யா டிப்த்தில் சும்மா நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் முதல் எடுத்தோன்னே நினச்சேன் என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் எல்லாம் வரீங்களா? ஏன்னா ஆக்சுவலி எல்லா படங்கள்லையுமே ஒரு ரியல் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் அது டைரக்ஷன் டீம் மட்டும்தான். ஆனால் நான் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அப்படியே மறந்துட்டேன். நல்ல வேலைக்கு எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க நிதின், நவீன், ஹரி, தினேஷ், பிரகாஷ் பயங்கரமாக ஆக்சுவலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். இப்பயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் தனி. ஸோ அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செம்ம கதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் தினேஷோட கதை, நிதினோட கதைலாம் கேட்டேன், பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேம், அண்ணா எல்லாத்தையும் சீக்கிரமே லாக் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னோட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கீழே திட்டவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் ஓகே நைஸ்.
ஸோ இல்லை நான் கொஞ்சம் நிறைய பேர் மறந்துன்னு சொல்லி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்து பேசுகிறேன், சாரி. ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துருச்சு. ஒரு நைட்டு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லேபர் பெயின் வந்துருச்சு. உடனே வந்து பரபரன்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாம் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிடுறதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோன் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எங்கள் அப்பா வந்து அப்போ திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லேபர் பெயின் வந்துருச்சு, அப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விடிய காத்தால 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து, திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன். ஸோ திருவாரூருக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார், விடிஞ்சிருச்சு. சரி ஃபோன் பண்ண முடியாது, பெருசாக ஃபோன்லாம் எதுவும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் எதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான் என்னோட ஊர், அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு செம்ம காட்டிட்டாரு. ஸோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதே மாதிரியே பிறக்கும் போதே எங்கள் அப்பாவை தெருவா அலைய வச்சிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் சாபமாக என்னன்னு தெரியல. லவ்வர் முடிச்சோன்னே அடுத்த படம் பண்ணியே ஆகணும், அடுத்து எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒவ்வொரு இடமா அழைச்சிக்கிட்டே இருக்கேன். அவங்க நடக்கவே இல்லை. வேற ஒரு கதையை வச்சுட்டு நான் ரேண்டமாக அழைச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒர்க் பண்ண சொல்லி முடியவே முடியாதுனால ஒர்க்கே பண்ண முடியாது, பண்ணா படங்கடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போனேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா அதில் ஒர்க் பண்ணதுனால தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்ப அப்பியோட ரொம்ப நல்லா, அப்பியும் திருச்சி நானும் திருச்சி. ஸோ ஊர் பாசம் பயங்கரமாக சிங்க் ஆகிட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிக்க போகிற நேரத்தில் வந்து நான் இந்த கதை அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதி முடிச்சுட்டு சரி அப்பிட்ட படிக்க கொடுத்தேன். அப்பியும் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் ஆகிட்டோம். சரி நான் அப்பிட்ட படிக்க கொடுத்தேன். அப்பி படிச்சுட்டு ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அப்படின்ட்டு, ப்ரோ இது நீங்கள் பண்ணால் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சும்மா இல்லையா, அவர் வேலை பிசில டூரிஸ்ட் ஃபேமிலி பிசில சும்மா இல்லையா, நிறைய வேலை இருக்கேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னா அவர் ஏதாவது ஹீரோ வச்சு பண்ணியே போய் அதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தெரில பார்ப்போம், கடைசியில் நீங்கள் தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நீங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய ஹிட்டு, 100 கோடி கலெக்ஷன், இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் கரெக்டாக ஒன்றும் அமைஞ்சு வரல. அப்போ அப்படியே யோசிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அப்பிட்ட கேட்க கூச்சமாக இருக்கும். ஏன்னா ஓகே இப்போ பெரிய ஹிட் டேரக்டர் ஆகிட்டாரு, அடுத்து பெரிய இடத்துல இருந்து கால்ஸ் வருது, பெரிய ஹீரோஸ் கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போவே நம்ம இவர் கேட்க கூப்பிட்டா அவருக்கும் சங்கடமாக இருக்கும், எனக்கும் கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால நான் அப்படியே வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல. அப்படியே வந்துட்டு நான் வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் நான் அப்படியே ஒரு சோகமாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டீ கடை நின்றுட்டு இருக்கும்போது பாலா வந்தார். பாலா ஓகே பாலா எனக்கு தெரிஞ்சிருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி மேடையிலே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா பாலாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்னு நான் சோகமாக இருக்கிறது பார்த்துட்டு பாலா வந்து என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை ஒரு கதை யாரும் செட் ஆக மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன கதையை கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிச்சாரு. படிச்சுட்டு கால் பண்ணி எனக்கு ராம்ஸ் கேட்க எனக்கு ஒரு டீ கடை இருப்பாங்க வா அப்படின்னு சொன்னாரு. அங்கே போனேன். போய் 2 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் என்னடா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கதையை கொடுத்தேன். அந்த கதையை பயங்கரமாக அடிச்சு அவர் தான் என்ன உட்கார வச்சாரு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஓகே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, நல்லா இருந்தால் சொல்லுவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு, இதை செம்மையாக கொஸ்டின் பண்ணுவோம் உனக்கு கேட்டார். என்கிட்ட இதுக்கு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் பெரிய ஹீரோ ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. பெரிய டேரக்டர் ஆகிட்டார், கேட்க முடியாது. அவர் நோ சொல்ல அவருக்கும் பிடிச்சமாக இருக்கும், எனக்கும் கேட்க சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து அபி ஃபோன் வச்சு கேட்டிருக்காரு. உடனே அபி சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணலாம், பட் மதன்ட்ட ஓகே அப்படின்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறாரு. அந்த இடத்துல சொல்லும்போது டக்குனு பாலா சொன்னார். நான் அபிக்கு ஃபோன் போட்டேன், ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அபி செட் ஆகிட்டாரு.
இப்போ அடுத்து கதை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேணும். என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நேரம் போயிட்டோம். ஸோ வந்து அப்படியே நாலு வாடா எல்லாம் மகேஷ் போய் அப்படியே தஞ்சை முடிச்சிடும். அண்ணா இது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணியே ஆகணும், பண்ணுறீங்களா எல்லாம் கேட்கல, பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் அவங்க கதை சொல்கிற ஆர்வப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹயாத்தில் கதை கேட்டார். கதை கேட்டு நானே நைட்டு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நைட்டு கதை ஒரு 2 hours கிட்ட கேட்டார். கேட்டுட்டு செம்மடா ஹீரோ யாருடா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் நபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் நாங்கள் மைண்டில் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மகேஷ் என்ன சொன்னார், நான் சௌந்தர்யா மேம் தான் சேர்ந்து பண்ண போகிறேன், நீ மேம்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, மேம்க்கு பிடிச்சிருந்தா தான் நான் ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு அடுத்த மீட்டிங் மேம்கிட்ட போய் உட்காந்து கதை சொல்லிட்டே இருக்கேன். இன்டர்வல் முடியும் போது மேம் என்ன சொன்னாங்க, முதல்ல இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. செகண்ட் ஆஃப் எங்களுக்கு முன்னாடியே பண்ணுறோம்ட்டாங்க. வெரி ஹாப்பி மேம் நீங்கள் அப்படி சொன்னது. ஸோ அப்படிதான் இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த படம். கட் பண்ணால் அடுத்து யார் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்படி லாக் ஆகிட்டாரு. நான் அனுஷ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் மேம் வந்து அனுஷ்வரா யார் அப்படின்னா கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் கட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் ஸ்டில் சொல்கிறேன். கொடுத்துட்டேன். உடனே மகேஷ் நான் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. போய் நேரில் போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லணும் பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்காங்க. அனுஷ்வரோட பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தண்ணீர் மத்தன் தினங்கள்லேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவங்க. கதை சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் வாழ்க்கையில் வெயிட் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஒன் டே நினைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் 24 hours இருந்துச்சு அது. பட் 24 hours முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டாங்க, ஆல் செட்டு. அப்போ டேட் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு 2 month இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் படம் படிக்கணும், அதுக்கப்புறம் பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஓகே, ஹீரோ இப்போ தான் ஓகே இருக்காங்க. இப்போ ஒரு மாதம் தான் டைம் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு. அடுத்த 2 month தான் டேட் இருக்குன்றாங்க. லைக் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் டீம் அதில் இருக்கிற நிறைய பேர் டூரிஸ்ட் ஃபேமிலிலேயே டேரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என் வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு என்ன சம்பளம் எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் கேட்டுருக்கு. வாங்க டக்குன்னு வேலையை பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு, அந்த மாதம் ஷூட்டிங் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட 15 days என் வீட்டில் தான் உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். போட வாங்கி மாட்டிட்டோம், என்னென்னமோ போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். டக்குன்னு போடுறோம். அதுக்குள்ள ஆஃபீஸ் கிடச்சிருச்சு. அப்படியே அதான் இப்போ நான் யோசிச்சு பார்த்தோம், ஏதோ ஒரு டீசர் மாதிரி இருக்குது, ட்ரெய்லர் மாதிரி கூட இருக்குது. டக்குன்னு முடிஞ்சிருச்சு எங்களோட படம். ஆரம்பிச்சதுன்னு தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக நடந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல வேலை மறந்துட மாட்டேன். பிரசாந்த்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர், அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். பிரசாந்த் எங்கே இருக்கீங்க? அங்கே தான் இருக்காரா? ஓகே. ஆக்சுவலி பிரசாந்த் எப்படிப்பட்ட மனுஷனா, மேனேஜர்ஸில் வந்து நான் குறை சொல்லலை. பட் நிறைய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. ஷூட் பண்ணும்போது ஏதாவது ரோடு ஷூட் பண்ணால் ஐயோ இங்கே போகாது, ஐயோ இங்கே போலீஸ், ஐயோ அங்கே போலீஸ்னு. நான் பார்த்த ஒரே மேனேஜர் பிரசாந்த் தான். போலீஸ் நான் பார்த்து ரெண்டு ஷூட் பண்ணி சீக்கிரம் போ, நான் போய் ஸ்டேஷன் உட்காந்து 2 ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜராக பார்க்குறேன். அவர் லைக் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ஜென்யூனாக நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதில் முதல்ல நான் வந்து பிரசாந்தை பார்க்குறேன். படம் பார்த்ததுலேருந்து அவர் வந்து கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப நம்புவார். ஒவ்வொரு மேடைக்கு நான் வரும்போது அவர் எனக்கு சொல்லுவார், ஐயோ சூப்பராக பேசியா செம்மையாக பண்ணிடலாம், இந்த மாதிரி ஜென்யூனாக பேசுவார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சுரேஷ் மேனேஜர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு செட்டில் ஆக்சுவலி நான் உங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். செட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடக்ஷன் நான் வெங்கட்னு ஒரு இடம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணார். எனக்குலாம் தண்ணி வந்து என் வாழ்க்கையிலே நான் அவ்வளோ தண்ணி குடிச்சதில்லை. இப்படி திரும்புறதுக்குள்ள டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்னா டிரைவர், செட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தன்னோட சொந்த படமாக நினச்சி தான் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் செட்டுக்கு வருவாங்க. நான் கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது, அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஸோ அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் பிரியா ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தினேஷ் தான் பிரியாவை கூட்டிகிட்டு வந்தார். தினேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ பிரியாவோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு மாதிரி செம்மையாக சிங்காக இருக்காங்க, லைவ்ல நம்ம கைப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்போதுமே ஒரு வைப் செட் தான் பார்ப்பேன். அவங்களோட சிங்க் ஆகிடுச்சுன்னா அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியா செம்மையாக எனக்கு இதில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தில் தான் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி.
எங்கே இருக்கீங்க அப்படின்னு ப்ரோ ஷூட்டில் திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் ப்ரோ ஷூட்? இன்னும் 1 மாதம் இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. அவர் என்ன ப்ரோ சொல்லுங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ 1 மாதத்துல நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தயங்கி கேட்குறேன். ஓ நான் எல்லாமே நீங்கள் படம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ ஒரு மாதிரி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா. ரொம்ப தேங்க்ஸ் ராஜ், கிருஷ்ணா, உங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெரி தேங்க்ஸ். அண்ட் மோகனன் வந்து வெரி ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம் இருக்கு. ஸோ மோகன் அண்ணாவோட உட்காரும்போது லைக் பாசிட்டிவிட்டியை தவிர எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பேசினாலும் அதில் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கேட்டு டயர்டாக பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் மோகன் நான் பார்க்குறேன். அவரோட ஜாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஈகோ துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை பார்த்ததுன்னா அது நீங்கள் தான். லைக் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ண சார் ஐயோ காதலே பிரிச்சுட்டீங்க. நான் ஷூட் பண்ணும்போதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ஜாலியாக போயிட்டேன். மாஸ்டர் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பேருக்கு உட்காந்து நோண்டிட்டு இருக்க மாஸ்டர் செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அகெயின் கார்த்திக் மாஸ்டர் எனக்கு செம்மையாக ஒரு ஃபைட்டு பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஃபைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைட்டு இருக்கு படத்தில். அந்த ஃபைட்டு அது ஃபைட்டு மாதிரி ஒன்றா இருக்கும். அது எல்லாருமே பண்ண முடியுமாங்கிறதுல அது செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஜென்யூனான ஒர்க் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உமாதேவி மேம் இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. மோகன் நான் சொன்ன மாதிரி ஒரே மெட்டில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு 2 லிரிக்ஸ் எழுதுறது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். அது எங்கள் படத்தில் நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்டு ஸ்ரேயாசனா இந்த படத்தோட கதை ஸ்ரேயாசனோட பிறப்பா நான் படம் பண்ணுறேன்லாம் கூட சொல்ல. ஆனால் ஒரு ஒப்பீனியனுக்காக உங்கள்கிட்ட வரேன், நான் இந்த ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். போனோன்னா ஒரு டைம் கொடுத்தாரு, கதை சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐயா நம்ம நிறைய இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சு சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தாரு. கதை சொல்லி சொன்னேன், சூப்பர்டா, யாருக்கடா பண்ணுற, எப்படா பண்ணுற அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி அப்படி பண்ணுறாரு, மகேஷன் பண்ணுறாங்க, மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னோட ஃபுல் ப்ராஜெக்டோட அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாடா நீங்கள் தானே சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாது, ஒரு தெலுங்கு படம் இப்போ தான் கம்மி பண்ணேன் ரஷ்மிகா படம் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ ஆனால் ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் ரொம்ப அவரை இதெல்லாம் சொன்னேன். ஆனால் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதை விட்டு கூட வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்ரேயாசன் வந்து இதுதான் பார்க்குறேன் ரொம்ப மேனேஜ் பண்ணி. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு யூனிவர்சல் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது எனக்கு இந்த இடத்துல ஸ்ரேயாசன் எப்படி நடந்துச்சுன்னா, அவர் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தெலுங்குல ஸ்ட்ரைக் ஸ்டூடியோ நடக்கல சம்மந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் டக்குன்னு வந்துட்டாரு. அந்த கேப்ல ஒரு மாதிரி படத்தை செம்மையா பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் இதே சொல்லியிருக்கோம், ஸ்டேஷனா இஸ் எ வெரி பிக் டெக்னீஷியன். பட் என்னன்னா நம்மளோட ஒர்க் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் பேக் மாட்டீங்கன்னா ஸ்டேஷனை என்னென்னமோ கேட்பேன். ஆனால் இந்த ஷர்ட்டை இப்படி வைக்கலாமாண்ணா, அண்ணா இப்படி வைக்கலாமாண்ணா, ஆனால் இந்த ஷர்ட் அப்படி ஒரு கிரேன் போட்டு காலில் இருந்து அப்படியே மேலே வரலாம்னா எதுக்குமே இன்ன வரைக்கும் ஸ்டேஷன் நோ சொன்னதே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் இதுக்குள்ள கிரேன் போடணுமா, சரி ஓகே ஆட்டி போடுங்க, கதவு கட்டிருங்க, கிரேன் வர சொல்லு, எது கேட்டாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. லைக் ஸ்டேஷனோட பெரிய ப்ளஸ்ஸாகவே நான் பார்க்குறது எப்பொழுதுமே ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருப்பார். நம்ம ஒரு சின்ன ஸ்டேஜுக்கெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அண்ணா அவங்க பண்ணணும் அப்படின்னா அவர் மாஸ்டர் கூட வைக்க மாட்டார், போய் ஒரு ஷார்ட் வைப்பாரு. லைக் மேஜிக்காக இருக்கும். அதில் ஒரு கதை கம்யூனிகேட் ஆகிருக்கும், அந்த ஃப்ரேம் ஒரு ஸ்டோரி இருக்கும். நம்ம கேட்க எப்போ நான் இதை பிடிச்சிங்க அப்படின்னா அலட்டிக்கவே மாட்டார், ஷூட் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணார். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஸ்டேஷன் படம். அண்ட் விஷுவலிங்க இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புறோம். முக்கியமான காரணமாக ஸ்டேஷன் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ் எடிட்டர் ஆக்சுவலி அவர் பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் கூட இந்த படத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகலையோன்ற டவுட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு வாட்டியும் சும்மா ஃபோன் அடிச்சு ப்ரோ இந்த சீனில் இதை மட்டும் மாற்றலாம், ப்ரோ இந்த சீனில் இந்த மியூசிக் வச்சு பார்க்கலாம்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ப்ரோ பெருசாக பண்ணணும் ப்ரோ, கரெக்டாக பண்ணணும்னு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக எனக்கே நிறைய டைம் செல்ஃபோட டவுட் வந்துருக்கு, நம்ம என்னோட இன்வால்வே காட்ட மாட்டோம் நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல செம்ம ஒர்க்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லுறது நான் சொல்லி தெரியுங்கன்னு அவசியம் இல்லை. எடிட்டிங் இந்த படத்தில் பிரிச்சுட்டாரு. அண்ட் அகைன் என்னோட ஆர்டிஸ்ட் ஹரிஷ் ரொம்ப நாளாக ஒன்றா சுற்றிருந்தாங்க. ஸோ கூப்பிட்டோடனே என்ன ஃபார்மலாக கூப்பிட வந்துடுறேன் அப்படின்னு ஹரிஷ் சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒரு செம்ம கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அவங்க நினச்சிருந்தேன், அதுக்கு செம்மையாக அவங்க பண்ணிட்டாரு. அது எப்படின்னா வரும்போதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இப்போ பண்ணும்போது ஒரு மாதிரி அசால்ட் பண்ணிட்டாரு. சச்சின்
ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்த்தேன், இவர் தானே நமக்கு இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அவரோட ட்ராவல் பண்ணணும். சூப்பராக பண்ணாரு, பார்த்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து காவியா, அதான் எனக்கு தெரியல, காவியா ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டேன். ஆக்சுவலி எல்லாமே சொல்கிறாங்க, ஸ்டில் நானும் சொல்கிறேன் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு, ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. அண்டு ஒரு மாதிரி காவியா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூவான சொல்ல. ஆக்சுவலி என்னன்னா காவியோட சொல்லலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது மொக்கையாக சொன்னால் கூட அது சீரியஸாக அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஸோ காவியா ஒர்க் பண்ணது, காவியா உங்க கூட ஒர்க் பண்ணதுலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து அனுஷ்வரா, சொல்லலாம்னு தெரியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன், தப்பான எதுவும் இல்லை. ஏன்னா அனுஷ்வரா எங்களுக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது, அதனால நான் அதை சொல்லிடுறேன். படம் முடியும் போது ஒரு மாதிரி ஷூட்டு முடியிற டயத்தில் வந்து அனுஷ்வரா ஒரு நாள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துருந்தாங்க. என்ன அனுஷ்வரா எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் ஸ்டார் செட்டில் தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்போ பார்க்குற அன்னைக்கு அழுதேன், இந்த படத்தில் அழுதுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது எங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி உள்ளே வரப்போ அனுஷ்வராக்கு ஒரு மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு. ஏன்னா எனிவே ஷீஸ் சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால சீனியர் ஓகே ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட், அதனால கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துச்சு. பட் டீமுக்குள்ளே வந்தோன்னா ஷிப்பிலைக்கு எங்கள் ஏடிஸ் எல்லாரும் சரி, அனுஷ்வரா அப்படின்னு நாங்கள் எல்லாமே ஷூட்டு முடிஞ்சு அடிக்கடி போய் வெசநகரில் போய் ஹேங் அவுட் பண்ணுறது, செம்ம ஜாலியாக கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் நம்ம பொண்ணோட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கம்ஃபர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அனுஷ்வரா. ஒன்ஸ் அகெயின் படத்துக்கு ஓகே சொன்னதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. அண்ட் அடுத்து அபி வேறு பார்க்குறது அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அபி சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டேன். ஆக்சுவலி அனுஷ்வரா அம்மாவோட ஆக்சுவலி ரொம்ப சரி. அனுஷ்வரா அம்மாவும் முதல் நாள் மீட் பண்ணும்போதே, அதை முதல் நாள் மீட் பண்ணும்போதே ஒருத்தவங்க பல வருஷம் அவங்களோட பழகின மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அனுஷ்வரா என்னடா நல்லா இருக்கேடா கேட்பாங்க. அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்க அவங்க அம்மா பேசுகிற மலையாளம் எனக்கு மட்டும் தான் புரியும், நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு எனக்கு அவங்களோட. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஐ மீன் தீப்திக்கும் நான் சொல்லியிருக்கணும். அவங்களுமே ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படம். ஏன்னா அவங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி அவங்க ஓகே பண்ண சொன்னாங்க, தெரியல. அண்ட் அபியை பற்றி சொல்லியாகணும். அபி வந்து எந்த மாதிரி ஆளுனா, இப்போ அபி வந்து என்னோட ஒர்க்கு பிடிக்கும். ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் கோடகராக ஒர்க் பண்ணப்போ என்னோட ஒர்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க,